எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சிலாக்கியம் ஆண்டவரை நாம் அறிந்திருப்பதும், அவருடைய நாமத்தை துதித்து அவரை மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படிதான் நம்ம உணரணும். எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய சிலாக்கியம் அது நீ கொடுத்தீங்க அப்படின்ற இருதயத்தின் ஆழமான ஒரு தவிப்பும் தாழ்மையும் நொறுக்குதலும் நமக்கு எந்நாளும் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேம்பன். அவரை போல நம்மளை நடத்த இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தினுடைய வார்த்தைகளையும் வாசிப்பதும் கேட்பதும் தியானிப்பதும் பாக்கியம். அப்படி ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஆழமாய் விளங்கிக் கொள்வோம். நாம் ஏன் தொடர்ந்து சபை கூடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், நமக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் நாம் கூடி கடவுளுடைய வார்த்தையை நாம் பேசுவோம். ஒருவரை சந்திக்கும் போது நாம் பேசி ஒருவரை நம்ம உற்சாகப்படுத்துவோம். வாரத்தில் எத்தனை நாள் கிடைச்சாலும் நம்ம சபை கூட ஆயத்தமாக இருந்து நம்ம சபை கூடி திரும்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேசுவோம். காரணம், இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மால் வாழவே முடியாது. அல்லது பணம் இல்லைன்னா நம்மால் இந்த உலகத்தில் எதுவுமே வாங்க முடியாது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது, வாழவே முடியாது. அவ்வளவு ரொம்ப முக்கியமான பொருள் பணம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் சின்னப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும். பணம் எவ்வளவு தைரியத்தை மனுஷனுக்கு தெரியும், எவ்வளவு ஊக்கத்தை தரும். பணம் இருந்தால் எதை பண்ணாலும் சாதிக்கலாம் நமக்கு தான் அப்படி தோணும். நம்மளே நம்ம யோசித்து பார்த்தோம்னா, பணம் நம்ம கையில் போதுமான பணம், அளவுக்கு மிஞ்சின்றதை விட போதுமான பணம் நம்ம கையில் இருந்தாலே நமக்கு அது ஒரு அலாதி சேஃப்டி, ஒரு பாதுகாப்புன்னு ஒரு உணர்வை தருது. நம்மளே நாம் பார்த்துருப்போம், பணம் கையில் இருந்தால் அது நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தருது. அது குறைஞ்சிக்கிட்டே இல்லாமல் போனால் அது எப்படிப்பட்ட துக்கத்தை தருது நம்ம விளைவிக்கலாம் ஈஸியாகவே. பணம் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை தருது, ஒரு பிடிப்பை தருது. இது வேணும் நமக்கு, இது வேணும் நாம் ஓடி சம்பாதிக்கிறோம். காற்றுள்ள போதே நாம் தூற்றிக் கொள்கிறோம். எல்லாரும் பாட்டாளிகளாக தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சதுனால அது ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் நாம் உணர்ந்துருக்கிறோம். அதனால் அதை தேடி நம்ம சம்பாதிக்கிறோம். அதை தேடி சம்பாதித்து பேங்க்கு கொண்டு போகிறோம், பர்ஸுக்கு கொண்டு வர்றோம். பாதுகாப்பு அதில் இருக்குது. அதில் பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதே போல் அது எவ்வளவு பெரிய முக்கியமோ இதை எப்படி நம்ம தேடுகிறோம், அதே போல தான் விசுவாசத்தை பற்றி நம்ம அநேக நேரங்களில் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த விசுவாசம் மட்டும் நமக்கு இல்லாமல் போனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எதுவுமே தேவனிடத்தெல்லாம் வாங்க முடியாது. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நாமே சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி வேலை இங்கே மேலே தேவனை ரெண்டாவது வச்சுக்கணும். நாமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கூட விசுவாசம் இருந்தால் மட்டும், விசுவாசிகளை நான் சொல்கிறேன், நமக்கு பேரே என்ன, விசுவாசிகள். அப்படின்னா ஒன்றில் மேல் விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நாம் அந்த விசுவாசத்தை நாம் எப்படி வாங்கிறது? விசுவாசம் நமக்கு வேணும்ல.
அந்த விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கும்? இதை சம்பாரித்து நாம் கொண்டு வந்துடலாம், வாழுகிறதுக்கு சம்பாரிச்சிடலாம், பணம் சம்பாரித்து கொண்டு வந்துடலாம். இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி வாங்கிறது? எங்கே விற்கிது? யார் தருவா? அப்படின்னு நம்ம இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் மட்டும்தான், அதுதான் பெரிய பாதுகாப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அசையாமல் ஸ்திரமாயும் நம்பிக்கையாயும் தைரியமாயும் நாம் தொடர்ந்து நிலைச்சு நாம் நிற்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பே விசுவாசம்தான். அது எப்படி நமக்கு வரும், நம்ம உள்ளத்துக்கு வரும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை அதை எப்படி சொல்லுது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் நாம் கிறிஸ்துவை போல வாழ வந்திருக்கிறோம், கிறிஸ்தவனாக இருக்க வந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் சாயலுக்காய் நாம் வந்திருக்கிறோம். இன்னும் கவலை, பயம், மரண பயம், எதிர்கால பயம், பிள்ளைகளை குறித்த பயம், அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகளை குறித்த பயம், இது எல்லாம் இல்லாமல் அந்த தேவ அன்பிலே நாம் விசுவாசம் வைத்தா இதெல்லாம் புறம்பே தள்ளப்பட முடியும். யோவானில் வாசிக்கிற 1 யோவானில் தேவன் மேலே நாம் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். அன்புன்னு எழுதியிருக்கு, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அன்பு எங்கே வந்தது? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் விசுவாசித்து அறிந்த போது நமக்குள்ளே தைரியமும் திட நம்பிக்கையும் வந்தது. எல்லா பயத்தையும் வெளியே கொண்டு போனது. அப்படிதான் கொண்டு போக முடியும். அப்படியான இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி எங்கே இருந்து வாங்கிறது? அதுக்காகத்தான் நம்ம அடிக்க ஒரு தடவை கூடி கூடி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லது தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கிறதுனால விசுவாசம் வரும். எப்படி நாம் சம்பாதிக்கிறதுனால பணம் நமக்கு கிடைக்குதோ அதே போல நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுனால, கேட்கிறதுனால, படிக்கிறதுனால, அப்படி நாம் செய்கிறதுனால நமக்கு விசுவாசம் வரும்னு வேதம் சொல்லும். விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால. அப்படி வச்சுக்கோமல்ல, நிறைய படித்தவங்க இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாச வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை காதில் கேட்டால் போதும், விசுவாசம் வரும். அப்படிதான் எழுதியிருக்கு. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். பணம் எப்படி வரும்? சம்பாதிக்கிறதுனால வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால. யாரை குறித்து கேள்விப்படுகிறதுனால? தேவனை, இயேசுவை. நம்முடைய தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து நாம கேள்விப்படும் போது, நாம் அறியும் போது நமக்கு விசுவாசம் வரும். அப்படிதான் வேதத்தை சொல்லுது. மேல உள்ள வசனம் 16. சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா சும்மா சாதாரண சொல், பெருசாக நம்ம எழுதலாம். சுவிசேஷம்னா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. முதல்ல இந்த நற்செய்தி பூமிக்கு அறிவிக்கப்பட்டது. முதல் செய்தி என்னன்னு தெரியுமா? அப்படி யோசிச்சிருக்கீங்களா? தெரியுமா? இல்லை, தெரியும் நமக்கு எல்லாருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த நற்செய்தி முதல்ல சுவிசேஷம் நற்செய்தி முதல்ல அறிவிக்கப்பட்ட போது முதல் செய்தி 10 வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, முதல் செய்தி என்ன படிச்சிட்டீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். 10 வசனம். முதல் செய்தி பயப்படாதீங்க. முதல் நற்செய்தியே ஜனத்துக்கு வந்த செய்தி முதல்ல பயப்படாதீங்க. இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். இனி பயம் தேவையில்லை. எல்லா பயத்தையும் நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்க, களைஞ்சு போட, எல்லா அந்தகார சக்திகளை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட
கல்லான இருதயத்தை எடுத்து போட ஒருவர் வந்திருக்கிறார். அவர் அடுத்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னார். சுவிசேஷத்தை நம்ம கேட்கறதுனால நமக்கு உண்டாகிறது. அது எப்படி உண்டாகுதுன்னு முதல்ல பயம் போகுது. இன்னும் நீங்கள் வாசித்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்குன்னா, ரட்சகர் இந்த பூமியில் நம்முடைய ஆண்டவர் பிறக்கிற சுவிசேஷமாய் சொல்லும்போது, அது தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், நம்மை கட்டி இருந்த பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கட்டுகள், அவனுடைய சத்துருவாகிய அவனுடைய கைகள் இருந்து 71வது வசனம், தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை அவர் நினைத்தருளினார் ஆண்டவர். நம்முடைய முற்பதாக்களுக்கு சொன்ன 69 வசனம் அப்படித்தான் எழுதியிருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றுதான் நற்செய்தி நமக்கு வந்தது. இதையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப கேட்க 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 நம்முடைய உள்ளத்தில் விசுவாசம் வரும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். சும்மா நம்ம மெனக்கட்டு இங்கே கூடலை. நம்ம எவ்வளோ மறதி உள்ளவர்கள், கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள், மறந்து போகிறவர்கள், மயக்கம், இந்த உலகத்தின் மயக்கத்தில் விழுந்து போகக்கூடியவர்கள், சின்ன சின்ன மயக்கத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால் திரும்ப திரும்ப ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் கேட்டு 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 கேட்கறதுனால, நாம் வாசிக்கிறதுனால விசுவாசம் நம்முடைய உள்ளத்துக்கு வரும். அப்படித்தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும். சம்பாரிச்சு பணம் சேர்த்தா ஹேப்பியாக இருக்கிறது போல, ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டு 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 தான் நமக்கு விசுவாசம் வரும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு சபை கூடுதலும் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போது விசுவாசம் நம்மிடத்தில் வரும், புதுசாக வரும். எந்த வார்த்தை இப்போ காலையில் துதியில் கேட்டோமே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நினச்சி பார்க்கல, அப்படி அந்த வார்த்தையை நம்ம நினச்சிட்டு வரல. ஆனால் இங்கே வந்து படித்த உடனே நமக்கு என்ன வருது? அதிலே ஜீவன் இருக்கிறது, அதிலே விசுவாசம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் கவனமாய் நாம் கேட்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படி கேட்ட ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 14:7 சுவிசேஷத்தை அங்கே சுவிசேஷ பிரசங்கம் பண்ணின, நற்செய்தி பிரசங்கம், பயம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை குறித்து, பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை குறித்து, தேவ பக்தியாய் வாழ்கிற வாழ்க்கை குறித்து, கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை குறித்து சொல்லுகிற சுவிசேஷத்தின் பிரசங்கம் அதுதான். அல்லது பிரசங்கம் அல்லது தீர்க்க தரிசனம்னு என்னன்னாலே அது கிறிஸ்துவை பற்றினது தான். தீர்க்க தரிசனம்னு தான் வெளிப்படுத்தல் எழுதியிருக்கு. அந்த பிரசங்கமே கிறிஸ்துவை பற்றினது தான். தீர்க்க தரிசனத்தின் ஆவி கிறிஸ்துவை பற்றினதாக தான் இருக்கு. எங்கே போனாலும் அது கிறிஸ்துவை பற்றினதாக தான் இருக்கு. அங்கே லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒருத்தர் பிறந்திலிருந்தே சப்பானி, கால் வழங்கல, நடக்க முடியாது. ஒருவன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். பவுல் அங்கே போய் சுவிசேஷத்தை நற்செய்தியை பிரசங்கிறார். பவுல் என்ன பிரசங்கிச்சிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்பவுமே உனக்கு கால் சுகமாகவும் எழுந்து நடப்ப இப்படியே தான் பேசிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இன்றைய கிறிஸ்தவர்களை போல உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும், இப்பவுமே நீ எழுந்து நடக்கிறியா பாரு, இப்படியே பேசிக்கிட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு அப்படி சுவிசேஷம் சொல்ல தெரியாது. இயேசுவை மையப்படுத்தி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு சொல்லப்படுகிறது பேர் தான் சுவிசேஷம், நற்செய்தி. கிறிஸ்து எதற்கு வந்தார், என்ன செய்வாருங்கிறத சொல்லதான் சுவிசேஷம். அப்படியானா பவுல் என்ன பேசியிருப்பார்? நாம் எப்படி பாவிகளாக இருந்தோம், கிறிஸ்து எப்படி வந்தார், அவர் நமக்கு என்ன செய்தார், எப்படி நாம் பாவ மன்னிப்பாக்கி மீட்பை பெற முடியும், எப்படி பரிசுத்தமாக முடியும், எப்படி அவருடைய மகிமையை நாம் அடைய போகிறோம். இது நம்முடைய குடியிருப்பு அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் தேவ மகிமையை அடைவோம். இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பல்ல. சுவிசேஷத்தை இப்படிதான் பிரசங்கித்து இருந்திருப்பார்.
அங்கே ஒருத்தன் சப்பானி கேட்டுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு நான் விசுவாசிக்கிறத சொல்கிறேன். அவனுக்கு எப்படி வந்துடும்? சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டே இருந்து அவனுக்கு விசுவாசம் வருது. பாரு, நான் சப்பானியவே இருந்துட்டா கூட பரவாயில்ல, இப்படியே சப்பானியா கூட இருந்துட்டா பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு பெருசு இல்லை, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இருப்பேன்ற செய்தியை சொல்கிறாங்களே, என் பாவம் மன்னிக்கப்பட முடியும்னு சொல்கிறாங்களே, புது வாழ்வு எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வரும்னு சொல்கிறாரே, புது மனுஷனா மாற முடியும்னு சொல்கிறாங்களே, பாவம் தொலையும், பாவத்துக்கு பரிகாரம் கிறிஸ்து உண்டு பண்ணி இருக்கிறாருன்னு சொல்கிறாரே, நான் சப்பானியாக இருந்தால் கூட போதும், என் பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நான் பெற்றா போதும்னு நினச்சிருந்துப்பார். அதோடு சேர்த்து அவருக்கு என்ன உண்டானதுன்னு எழுதியிருக்கு. எப்படி இருப்பார்? பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால தான் நம்ம எப்போதும் திருவசனத்தை கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? விசுவாசம் வரும். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு விசுவாசம் வந்துதா? கேட்கலன்னா என்ன இப்போ அமைதியாக உட்காந்துருக்கீங்க? கேட்கலன்னா தெரியாது. நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க, உங்களுக்கு திரும்ப புரியலாம். அதையும் நம்ம அப்படி பழகிக்குவோம். தேவன் ஒருவரை அனுப்பாவிட்டால் 15ஆம் வசனம், தேவன் ஒரு மனுஷனை சுவிசேஷம் சொல்ல அனுப்பாவிட்டால் எப்படி அவன் சுவிசேஷத்தை சொல்லுவான்? கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி எப்படி சொல்லுவான்? அவரை விசுவாசியாதவர்கள் இப்படி ஒருவன் சொல்லாவிட்டால் எப்படி ஒருவன் விசுவாசிப்பான்? அப்படி விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை 14ஆம் வசனம் தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ கேள்விப்படணும், நமக்கு விசுவாசம் வரணும் அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அதை மனுஷர்களை அனுப்பி, அது எப்படி யார் மூலமோ தேவன் சுவிசேஷத்தை நமக்கு கேட்க பண்ணுகிறார். விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினால். இப்போ விசுவாசம் இந்த சப்பானிக்கு எப்படி வந்து? சப்பானியாக இருந்தவனுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த போது அவனுக்கு விசுவாசம், ரட்சிப்பை பற்றிய விசுவாசம்லாம் கொடுத்து தான் அவனுக்கு சொல்லியிருப்பார். அப்படி அவன் கேட்டுக்கிட்டு இருந்த போது பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டு சும்மா ஆமாப்போ நம்ம சப்பானியாக கிடக்கிறோம். சிலர் அப்படி தானே உட்காந்து கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆமாப்போ அது அவங்களுக்கெல்லாம் சாத்தியம், நமக்கு எங்கே சாத்தியம்? உச்சி குட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு வேற எதையாவது நோண்டிக்கிட்டு, சிலர் கீழே குனிஞ்சிக்கிட்டு பைபிளை பார்த்துக்கிட்டு வேற எதையாவது பார்த்து கேட்கறது இல்லை. விசுவாசத்தில் நம்ம தடுமாறி, விசுவாச சோதனைகள் வந்தபோது நம்ம தடுமாறி போனதுக்கான காரணங்கள் எல்லாம் நாம் சரியாகவே கேட்காதனால தான். நாம் கேட்குற விதத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள் தான் என்ன சொல்கிறோம். நம்ம எப்படி கேட்குறோம்? அதை காது வழியாய் கேட்டு அதை இதயத்துக்கு அனுப்புகிறோமா? தேவனே உங்கள் வார்த்தை என் வாழ்க்கையாய் மாறட்ட ஆண்டவரேன்னு அனுப்புகிறோமா? இது கேட்டது தானேன்னு இருக்கான். சில காரியங்களை நடப்பிக்க முடியாததுக்கு காரணம் நம்ம கேட்கறதுலேயே மந்தம். அது ஒரு காரணம் சொல்லலாம். கேட்கறதுலேயே மந்தமாய் கேட்கறது. பவுல் நிறைய இடத்துல அப்படி சொல்கிறார், கேள்வியில் மந்தமானவர்கள் நீங்கள், உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னே சொல்கிறார். கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொன்னார், எபிரேயர் நிறுவத்தை எழும்போது அப்படி தான் சொன்னார். நீங்கள் கேள்வியில் மந்தவர்கள் குழந்தைங்க, உங்கள்கிட்ட இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா கேள்வியெல்லாம் மந்தமாக போயிட்டு நிறைய அநேக விஷயங்களை கேட்டிருக்கிறோம். அதை குறித்து கேள்விப்பட்டேன், எப்படி பிஸ்னஸ் பண்ணால் எப்படி எல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் விசுவாச வார்த்தைகளை ஒருவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை பவுல் உற்று பார்க்கிறார். கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருவனை உற்று பார்க்கிறார். அவன் பார்வையிலேயே பவுலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசுகிறத ஒருத்தங்க கேட்கும் போதே அவங்க இருதயம் அவங்க பார்வையிலேயே வெளிப்பட்டுடும், கண்களிலேயே வெளிப்பட்டுடும். எவ்வளவு தாகமாய், எவ்வளவு பொறுப்போடு, எவ்வளவா உடைந்து, தேவனே என்னை சந்தியும் என்றோ, ஆண்டவரே என் பிரச்சனை தீரும் என்றோ அவர்கள் இருதயத்தில் கேட்கிற விதங்கள் அவங்களை அப்படியே கண்களிலே தெரியும். நான் பார்த்துருக்கேன். அப்படி எல்லாரும் அப்படி இல்லை. பவுல் அவனை உற்று பார்க்கிறார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. இங்கே ரட்சிப்புன்னு சொல்லி இங்கே தமிழில் அப்படி எழுதியிருக்கேன். ஆனால் சுகமாக்க முடியும் என்கிற விசுவாசம் அவனுக்கு, இவன் சுகமாக
விரும்புகிறதும் தேவனால் என்னை சுகமாக்க முடியும் என்கிற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டுன்னு தான் எழுதியிருக்கு. தேவனால் என்னை இப்போ இந்த நான் இருக்கிற இந்த அவஸ்தையில், இந்த நிலையிலிருந்து தேவன் என்னை விடுவிக்க முடியும் என்கிற விசுவாசம் அவனுக்கு உண்டானது. அப்படி அவனை தேவன் அப்படி பவுல் பார்க்கிறார். அவனை இப்போ சுகமாக்க முடியும் என்கிற விசுவாசம் அவனுக்கு இருக்கு என்று பவுல் கண்டு, நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். விசுவாசம் அவனுக்கு ஒன்று செய்திருச்சு பாருங்க. விசுவாசம் கேட்கறதுனால வருது. கேள்வி ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுது. நமக்கும் அதே தான். நாமும் எத்தனையோ விதங்களில் நடக்க முடியாம, நாமும் ஊனமானவர்களாய் நாமும் எத்தனையோ விதங்களில் உட்கார்ந்து கிடக்கிறோம். கவலைன்ற இடத்துல உட்காந்துருக்கோம். பயம், எதிர்கால பயம், குடும்பங்களில் புருஷ மனைவி பயம். இது நிலைக்குமா, இது நிலைக்குமா, நம்ம பயம். அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்தீங்க ஆண்டவரே. உங்கள் அனுமதி இல்லாமல் நான் ஒன்றுமே என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. இந்த புருஷனை என் வாழ்க்கையில் நீங்கள் இணைச்சது உங்கள் சுத்தம் ஆண்டவரே, நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த மனைவியை என் வாழ்க்கையில் நீங்கள் இணைத்தது உங்கள் விருப்பம் ஆண்டவரே, நான் எனக்குன்னு வாழ வரல. ஒருவேளை நாம் முன்னாடி அப்படி ஆழமாக விசுவாசிக்காமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கேட்டு ஒரே இரத்தத்தினால நம்மை தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து எல்லைகளையும் எல்லாவற்றையும் தீர்மானித்திருக்கிற அப்போஸ்தலர் 17 எழுதியிருக்கேன். தடவியாகிலும் அவரை நான் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தாயின் கற்பத்தில் என்னை வேறு விரித்து அழைத்து எனக்குள்ளே விசுவாசம் தந்து என்னை மறுபடியும் பறக்க செய்து உம்மை விசுவாசிக்க செய்த ஆண்டவரே, எதுவுமே என் வாழ்க்கையில் தற்செயலாக நடக்கல ஆண்டவரே அப்படின்னு ஆழமாய் நாம் விசுவாசித்தால் குதிச்சு எப்படி எழுந்துருவோம்? குதிச்சு எழுந்து காலூன்றி நின்றுருவோம் தைரியமாய். என் ஆண்டவர் எனக்கு போதும், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், எல்லா குளறுபடிகளையும் நிறைவாக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எந்த மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தை நாம் கேட்கும் போது விசுவாசம் நம்மை காலூன்றி நிற்க செய்து நிமிர்ந்து நம்ம நடக்க செய்து விடும். அதனால தான் அதை நம்ம கேட்கணும்னு சார். எப்பவும் இன்னும் ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்க. 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 16ஆம் அதிகாரம். அதாவது வசனத்தை நம்ம கேட்குறோம். ஒரு எப்படியெல்லாம் அது நம்மள்கிட்ட காரியங்களை செய்வதற்கான ஒரு சில காரணங்களை நான் சொல்கிறேன். அங்கே ஓய்வு நாளிலே 13ஆம் வசனம் 16-13. ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த பெண்களுக்கு உபதேசித்தோம். பேசுகிறார், உபதேசிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஒரு சகோதரி எப்படி இருக்கணும், கல்யாணமான ஆக போகிறது எப்படி இருக்கணும், கல்யாணமானது எப்படி இருக்கணும் யோசிப்பார். ஸ்திரீகளோடு பேசுகிறான்னு எழுதியிருக்கு, அப்படியே கூட எடுத்துக்கு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி, புத்தி உள்ள பெண் எப்படி வீட்டை கட்டுவாள், இதெல்லாம் பேசியிருக்கல வேறு அப்படியே வச்சுக்குவோம். மறுபிறப்பு, மனம் திரும்புதல், ஆண்டவர் கொண்டு வந்த புது வாழ்வு, புது சிருஷ்டி, புது படைப்பு, சந்தோஷம், சமாதானமான வாழ்வு, ஆவியினால் நிறைந்து வாழ்கிற வாழ்வு, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்பிடிஞ்சு வாழ்கிற வாழ்வு, புருஷனுக்கு எப்படி கீழ்ப்பிடிஞ்சிருக்கிறது, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, எப்படி சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருக்கிறது, அப்படியே பேசியிருக்கலாம். கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போது பிரசங்கித்த போது கேட்டுக்கொண்டிருந்த போது சேத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிற ஒரு பெண். ஒருவேளை அவளுக்கு இயேசுதான் ஆண்டவர்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது ரட்சிப்பின் சுவிசேஷம் அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள். எப்படி எழுதியிருக்கு? விசுவாசம் எப்படி வரும்? மறக்கக்கூடாது. என்ன விசுவாசம் எப்படி வரும்? கேட்டுக்கொண்டிருந்தாள், கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்கறதுனால என்ன விளைவு நடக்குது? வேலை செய்கிறதுனால எப்படி பணம் பாக்கெட்டுக்கு வருதோ, விசுவாசம் நம்ம வாழ வைக்கிற விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால. அலட்சியம் கூடாது. இல்லை,
கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவளை கவனிக்கும்படி கர்த்தர் அவளை இருதயத்தை, பெரிய விஷயம் இதுதான். நாம் எப்படி இருக்கிறோம்னு தேவனே செய்கிற விஷயம். நம்ம எங்கே வேணாலும் எந்த கூட்டத்துக்கு வேணாலும் போகலாம். கர்த்தர் நம்ம இருதயத்துக்கு திறக்கலைன்னா கூட்டத்துக்கு போகிறது தான் நமக்கு பெருசாக இருக்கும். கொஞ்சம் பேருக்கு அப்படி இருக்குங்க. நம்ம அங்கே போனோம், இங்கே போனோம், அதை கேட்டோம், இதை கேட்டோம், அந்த பார்த்தோம், இப்போ தான் கையிலே இருக்கு எல்லாம், அதை கேட்டோம், இதை கேட்டோம். இதயத்தை திறக்கலைன்னு வைங்க, அது சும்மா நாலேஜ் அறிவாக தான் இருக்கும் நமக்கு. அது அதை கேட்டோம், இதை கேட்டோம்னு திருப்தி தான் இருக்கும். கேட்டோங்கிற பரவசம் இருக்கும். அப்போ பரவசம் இருக்கும். 1 மணி நேரம் இருக்கும். அந்த பரவசம் போயிடும். தேவன் நம்முடைய இருதயத்தை இங்கே கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். தேவன் நம்முடைய இருதயத்தை திறக்கணுங்க. விசுவாசமாய் கேட்டால் இருதயம் திறக்கப்படும், தேவனால் திறக்கப்படும். விசுவாசம் இல்லாமல் கேட்டால் இருதயம் கடினமாகும். எப்படியே வச்சுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் கேட்கலாம் தான் சொல்லுதீங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, சொல்லுங்க, நமக்கும், யாருக்கு? எனக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலே எனக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் எப்படி இருக்கு? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு சூழ்நிலைகளில், சோதனைகளில், நெருக்கங்களில், பிரச்சனைகளில் பணம் எப்படி உதவி செய்யுமோ அதுபோல இந்த விசுவாசம் உதவி செய்யாமல் போயிட்டு. சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்தால் அந்த உலகத்தில் வாழுகிறதுக்கு என்ன உதவி செய்யுது? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா என்ன உதவி செய்யுது? பணம். அது எப்படி வந்தது? என்னது? நம்ம திருடுறது மாதிரி யோசிச்சு உட்காந்து எப்படி சம்பாரிச்சு அது இங்கே வந்தது? விசுவாசம் எப்படி வந்தது? கேட்டதுனால. யாரை கேட்டதுனால? தேவனுடைய வார்த்தையை காதுகளிலே நாம் கேட்டதுனால. அப்பவும் ஜனங்கள் கேட்டார்கள் எழுதியிருக்கு. அவங்க எப்படி கேட்டாங்கன்னு எழுதியிருக்கு. கேட்கறதுல 2 விதம் இருக்கு. விசுவாசத்தோட கேட்கறது ஒன்று, விசுவாசம் இல்லாமல் கேட்கறது ஒன்று. நம்ம 10 வருஷமா தொடர்ந்து சபைக்கு வந்தாலும் நம்ம மாற மாட்டோம். ஏன்னா நாம் விசுவாசத்தோட கேட்கறோன்னா ஒன்றுமே நடக்காதுங்க, ஒன்றுமே போகாது. அதில் சந்தேகம் இல்லை. போய் நம்முடைய இருதயத்தை அது தொடாது. ஒருவேளை இப்படியே போயிடும். இந்த காதில் வாங்கி சொல்லுவாங்கள்ல, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதரா, பருப்பு 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, 2 கிலோ, நானே அப்படி சொல்லுவேன், எழுதி கொடுத்துரு, எழுதி கொடுத்து நமக்கு ரொம்ப இதை விட்டுரும். அப்படிப்பட்ட மனுஷர் தான் நான். அப்போ அது அங்கே இருந்து அங்கே போகக்கூடாது. கொஞ்சம் பேர்கிட்ட இங்கே இருந்து இப்படியே போயிட்டு காற்று வழி, இந்த காற்று வழி போயிட்டு சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகள், புருஷன், மனைவி, சம்பாத்தியம் எல்லாம் அப்படி சூழ்நிலைகள் வந்தபோது என்ன எழுதியிருக்கு? விசுவாசம் இல்லாமல் நாம் எல்லா கூட்டங்களும் விசுவாசம் இல்லாமலே கேட்டு வந்தோம். அப்போ நல்ல பரவசமாக இருந்தது. நானும் நிறையா குறிப்பு எடுப்பேன். குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். விசுவாசம் இல்லாமல் குறிப்பு எடுத்துக்கிட்டு வந்து பிரயோஜனம் என்ன? சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வந்தபோது எல்லாம் போயிடுச்சு. நமக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நம்ம என்ன விளங்கிக்கிறணும் அப்படின்னா, நாம் விசுவாசம் இல்லாமல் கேட்டிருக்கேன்னு தான் எடுத்துக்கிறணும். ஓட்ட காதில் கேட்டேன்னு எடுத்துக்கிறணும். அதான் விசுவாசம் இல்லாத கேட்டது. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்களுக்கு அது அந்த சூழ்நிலையில் பிரயோஜனப்படவில்லை. இங்கே தேவன் அவளுடைய இருதயத்தை 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16 இருதயத்தை திறந்தார். அவள் கேட்டாள். அவளும் 15 அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு பவுலை எங்கள் வீட்டில் தங்கி இருக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்க தங்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் இருந்து சுவிசேஷம் சொல்ல போனாங்க. அங்கே ஒரு இடத்துல பிரச்சனைகள் வந்து அடித்து கிடிச்சு எல்லாம் ஜெயிலில் போட்டுக்கிட்டு அப்புறம் திரும்ப லீதியாள் வீட்டுக்கே வந்தாங்க. அப்படி தான் படித்து வீட்டில் விற்பார். கடைசி வசனம் 16 கடைசியில் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் அப்படின்னு எழுதியிருக்கு.
திரும்ப அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தருடைய இருதயத்தை திறந்து அப்படிப்பட்ட மறுபடி பிறப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரலோக நம்பிக்கை, ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டு சிசி ஆயிட்டான். எப்படி கேட்டிருப்பான்னு பாருங்க. அதான் கேட்கறதுனால ஏற்படுகிற எஃபெக்ட். சில நேரங்களில் நம்ம வேத வசனங்கள் அப்படி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம். நல்லது, வேத வசனத்தை நம்ம அங்கே இங்கே, அந்த வசனம் எங்கே இருக்குது, இந்த வசனம் எங்கே இருக்குது, அப்படியெல்லாம் நல்லது, நல்ல பண்பு, தப்பு இல்லை. ஆனால் அது மட்டும் நமக்கு உதவாதுங்கிறத நம்ம விளையுங்க. நானும் பரட்டி பரட்டி பார்க்குறேன், நீங்களும் பரட்டி பார்க்கலாம், குறிப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம், பைபிள் ஃபுல்லாக குறித்து வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது நம்மளை எங்கே கொண்டு போய் விடுதுங்கிறது தான் இப்போ முக்கியம். நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய பிரச்சனைகளில் குறை பேசாமல், முறுமுறுக்காமல், பயப்படாமல், கோவப்படாமல், எரிச்சல் அடையாமல் ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்கள். எப்படி நம்மளை அதை ஆக்குதுங்கிறது தான் இப்போ நமக்கு முக்கியம். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். தேவனை அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னு சொன்னார். ஆண்டவர் பேசினார். அவரை விசுவாசிக்காதனால நீங்கள் படித்த தியானித்த ஒரு வசனமும் உங்களில் தரித்திருக்கவில்லை. எத்தனை வசனம்? 38. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடினால் அவர் வசனம் உங்களில் தரித்திருக்கல. விதை மாதிரி, ஒரு விதை மாதிரிங்க. தரித்திருக்கிற மண்ணில் நிலச்சி இல்லை, அந்த இடத்துல கிடக்கல. அது அங்கே இங்கேயும் அங்கே இங்கேயுமா கிடக்குது. ஒரு நாள் இங்கே இருக்குது, ஒரு நாள் அங்கே இருக்குது, ஒரு நாள் அங்கே இருக்குது, ஒரு நாள் அங்கே இருக்குது. அது என்னைக்கு முளைக்கிறது? அவர் அனுப்புகிறவரை நீங்கள் விசுவாசிக்காதனால பேசப்பட்ட வசனங்கள், எழுதப்பட்ட வசனங்கள், கேட்ட வசனங்கள் உங்களில் தரித்து இல்லை. அடுத்த வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யார் சொன்னது? யார் சொன்னது ஆராய்ந்து பாருங்கள்னு? ஆண்டவர். சொல்லுங்க, யார் ஆராய்ந்து பார்க்க சொன்னாங்க? படித்தவர்கள் ஆராய்ச்சி பார்க்கலாம். அந்த ஆராய்ச்சினா சயின்ஸை சொல்லலை நான், அந்த ஆராய்ச்சி இல்லை. இது எப்போ தோன்றுனது, பிறந்தாரா, எப்போ, அதெல்லாம் அந்த அர்த்தத்தில் அந்த ஆராய்ச்சியை சொல்ல நான். வேத வசனங்களை நித்திய ஜீவன் உண்டாக ஆராய்ச்சி தேடி பாருங்கன்னு அர்த்தம். வசனங்களை, ஒவ்வொரு வசனங்களை தேடி பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜோடு இருக்கு. ஒரு வசனத்துக்கு இணையான இன்னொரு வசன வேதத்தில் இருக்கு. எதுவும் ஜோடு இல்லாமல் ஒன்றுமில்லை. ஏசாயாவில் அப்படி இருக்கு. எல்லா வசனமும் ஒரு ஜோடோடு தான் இருக்குது, ஜோடியோடு தான் இருக்குது, ரெண்டு ரெக்க போல தான் இருக்குது, எல்லாம் பேலன்ஸாக தான் இருக்குது. ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம பிடிச்சி நிற்கப்படாதுங்கிறதுக்காக இன்னொரு வசனத்தை தேடி, நமக்கு குருட்டாட்டமும் அப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு அதில் தான் பிடிச்சபடியாக நிற்போம். துருபதேசங்கள்லாம் எப்படி வந்தது? இதுதான். ஒரே வசனங்களை வைத்துக்கொண்டு இன்னொரு வசனத்தை தேடி அதை பேலன்ஸ் இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதனால தான் அநேகர் கெட்டு போனதும் காரணம். நாம் பரிசேயர்களை பார்த்து சொன்னார், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். நம்மளையும் பற்றி என்ன சொல்கிறாங்க? படித்தவர்களே வேத வசனத்தை ஆராய்ச்சி பாருங்கள், ஆராய்ச்சி தியானிச்சு பாருங்கன்னு அர்த்தம். அதை தியானிச்சு பாருங்கள். அது எவ்வளவு ஆழமுள்ளதுன்னு பாருங்கள், எவ்வளோ ஆழம் போல பொக்கிஷம்னு பாருங்கள், எவ்வளோ ஆழமான கிணறு போல அதை பாருங்கள். அதை மொண்டெடுக்க அது ஜீவனை உண்டாக்குறதுன்னு அப்படி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் எண்ணுகிறீர்களே. நித்திய ஜீவன் உண்டா இல்லையா? இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. வேத வசனத்தை வாசிக்கிறதுனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டா? உண்டு. நித்திய ஜீவன் உண்டுன்னா இதை வாசித்துட்டு போகிறதுனால, நித்தியமாக இருக்கிறவருடைய ஆவியானவர் எழுதின அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறதுனால நித்தியமாக இருக்கிறவருடைய வாழ்வு நமக்கு உண்டாகிறது, நித்தியமாக இருக்கிறவருடைய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அவைகளை. வேத வசனங்களை எல்லாரும் ஆராய்ஞ்சாங்க. ஆபிரகாம் யாரை குறித்து பேசினார்? சொல்லுங்க, இயேசுவை குறித்து. மோசே யாரை குறித்து பேசினார்? ஏசாயா யாரை குறித்து பேசினார்? எரேமியா யாரை குறித்து பேசினார்? தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் எல்லாரும். யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து தானே பேசினாரு. என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், அவரை குறித்து பேசினார். என்ன சொல்றார்? எல்லாம் ஆராய்ச்சி பார்க்குறீங்க, உண்டுன்னு எண்ணுறீங்க, என்னை குறித்து சாட்சி கொடுக்கறதெல்லாம் என்னது? நீங்கள் கேட்குற வசனம், வாசிக்கிற வசனம் என்னை குறித்து தான் சாட்சி கொடுக்குது. அடுத்த வசனம், அப்படி இருந்தும் எப்படி இருந்தும்
என்னை குறித்து தான் வேத வசனங்கள் என்னைத்தான் உங்களுக்கு காட்டுது. ரட்சிப்பே கிறிஸ்துவிலே. கிறிஸ்துவை பார்க்காத ஒரு வேத படிப்பே நமக்கு வேணாம். வேத வார்த்தைகள் நம்மளை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு போகாத ஒரு வேத படிப்பு, வேத தியானமும் நமக்கு ஒருபோதும் இல்லை. எங்க படித்தாலும் அதை நம்ம கிறிஸ்துவனிடத்துல தான், இரட்சகரிடத்துல தான் கொண்டு போகணும். என்ன அப்படி இருந்தும் உங்களுக்கு வாழ்வு உண்டாகும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. உங்களுக்கு புது வாழ்வும் ரட்சிப்பின் வாழ்வும் நான் கொடுக்குற புது வாழ்வும் உங்களுக்கு உண்டாகும்படிக்கு என்னிடத்துல நீங்கள் வரமாட்டீங்க. நீங்கள் எங்கே நின்றுறீங்க? எழுத்திலேயே நிற்கிறீங்க. அந்த எழுத்துக்கு பின்னாடி இருக்கிற கிறிஸ்துவ உங்களுக்கு வர விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. எப்படி சொல்றார்? என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்ப இயேசுவை போல நாம வாழவும் அவருடைய கிருபைகளை அனுபவிக்கவும் அவருடைய ஆவியானவருடைய துணையை கொண்டு அவரை போல ஒரு வாழ்க்கை வாழவும் மனமில்லாமலும் நாம் வேதத்தை வாசிக்க முடியும்னு அர்த்தம். நான் அப்படி படிக்கிறேன். இப்படி வாழவும் மனமில்லாமலும் நாம் வேதத்தை வாசிக்க முடியும். எப்போ வேதத்தை எடுத்து நம்ம கையில் எடுத்தாலும் நான் உணர்ந்ததா சொல்றேன். இந்த வேதம் ஒரு குருடன் வாசிக்கிறது போல நமக்கு ஆயிடக்கூடாது. எனக்கு மட்டும் அவரை போல வாழணும்னு விருப்பத்தோட எப்ப திறந்தாலும் என் பாவங்களை பளிச்சுன்னு காட்டுகிற கண்ணாடியாய் தான் இது இருக்கும். ஆனா இந்த விருப்பம் இல்லாம நான் ஒரு கடமைக்காக, பயத்துக்காக, ஏதோ அது பழகி போன ஒன்னாய் நான் வேதத்தை கையில் எடுத்தேன்னா அது எனக்கு மரணத்தை தான் கொண்டு வரும், அல்லது அறிவைத்தான் கொண்டு வரும், அல்லது பிறருக்கு பேசுகிறதுக்குத்தான் அது பயன்படும். என் வாழ்க்கைக்கு பயன்படவே படாது. நான் பயப்படுறேன். அப்படி நம்ம வாழ்க்கைக்கு அது பயன்படாது. பிறருக்கு கைகாட்டி போல பிறருக்கு பயன்படும். கைகாட்டி எப்பவுமே எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் நிற்கும். பாண்டிச்சேரி போகும் வழின்னு ஒரு கைகாட்டி நிற்கும். அதை பார்த்து எல்லாம் போவாங்க. நாம கைகாட்டி மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப வேதத்தை வாசித்து நம்ம இயேசுவிலே கொண்டு வந்து முடியணும். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு அதை எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி கருத்தாய் ஆராய்ந்தார்கள் அவர்கள் அப்படின்னு 1ஆம் அதிகாரம். நாம விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நமக்கு தேவன் கொடுத்த கிருபையை கொண்டு ஆத்தும ரட்சிப்பை அடைகிறோம். 9, 10 வசனங்கள் அப்படி நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை காணாமல் இருந்தாம் விசுவாசித்து மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் வாழுகிறோம். 8ஆம் வசனம். 9ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகி அப்படி நீங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை, இந்த மீட்பை, ஆத்தும ரட்சிப்பை அடைகிறதை குறித்து தீர்க்கதரிசன் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் முற்பிதாக்கள். இது யாரை குறித்து சொல்லுது? ஏரோது ஆண்டவர் பிறந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே என்னத்தை வாசிக்க சொன்னார்? புஸ்தகங்கள் எங்கே எழுதி கண்டுபிடிக்கப்பா, எங்கே பிறப்பாருன்னு எல்லாருமே ஆராய்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் எங்கே பிறப்பார், எப்போ பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார், எல்லாரும் ஆராயிறாங்க. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இது யாருக்காக ஒருவர் வருவார்? யார் ரட்சிக்கப்படுவார்கள்? புறஜாதிகளிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள் எழுதியிருக்கு. யாரை குறித்து? எப்போ வருவார்? அவர் வந்தா என்ன நடக்கும்? கருத்தா இந்த காலத்திலே வருவார். அடுத்த வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல தமது நிமித்தமே இவளை தெரிவித்தார்கள் என்று அவருக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிப்பிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். 11ஆம் வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். ஆனால் அநேகர் இந்த பரிசேயர்கள் அப்படித்தான் ஆராய்ந்தார்கள். யார்கிட்ட வரல? பக்கத்தில் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற அவர் தெரியல, இவரைத்தான் ஆராய்ஞ்சு வர்றாங்க. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற கர்த்தரை இடத்துல அவருக்கு ஜீவன் உண்டாகும்படி வராமல் போயிட்டு. நமக்கும் அதுதான். வேத வார்த்தையோடு நாம் நிற்கக்கூடாது. வேதத்துக்கு பின்னே இருக்கிற கிறிஸ்துவின் மனம் நமக்கு வெளிப்பட்டு மலைப்பிரசங்கத்தின் ஒவ்வொரு சத்தியத்தையும் கேட்டு விரக்தி அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு யோசிக்கக்கூடாது.
அதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கிற தெய்வத்தினுடைய அன்பு, பேரன்பு மறைஞ்சிருக்கு. உதவி செய்யும் ஆவி மறைந்திருக்கு. உங்களுக்கு உதவி செய்யும்படித்தான் நான் சொல்றேன். ஸ்டாண்டர்டு மகா உயர்ந்தது, உன்னதமானது, பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும். ஆனாலும் இதை கட்டி தொங்க விட்டுட்டு எட்டி பிடிச்சா பிடிச்சிக்க, இல்லைன்னா விட்டுட்டு போகணும். இல்லை, சீ இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போகல. இதை உனக்கு வாழ்க்கையை ஆக்கி தருகிற நான் உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையாய் மாற்றத்தான் நான் வந்தேன், நம்பிக்கையாயிரு என் மேலே என்று சொல்ல ஆண்டவர் வந்திருக்கிறார். வார்த்தைகளை நிற்கக்கூடாது. வார்த்தையை தாண்டி கிறிஸ்துவனிடத்தில் போகணும். எந்த வார்த்தையை நம்ம நிறுத்தலாம், எந்த வார்த்தையை நம்ம உடைக்கலாம், எந்த வார்த்தையை நம்ம ஆழமாய் காயப்படுத்தலாம். தெய்வமே நீர் இருக்கிறீ, தைரியமாய் நான் எங்க போனோம், கிருபாசனத்தண்டில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். இப்போ நான் விசுவாசமாக நம்ம கேட்கணும். எப்போ நம்ம விசுவாசத்தை கேட்க 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 நமக்கு விசுவாசம், நான் சொல்றேன், பொங்கி வழிகிறத தான் நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, எதை படித்தாலும், எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் எவ்வளவாய் விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்தை உண்டு கொள்ளுது. இதை படிக்க மட்டும் எனக்கு கிருபை தான், கேட்க மட்டும் என் காதுகளை திறந்து விடும். செவிட்டு விரியனாய் மந்தமுள்ளவனாய் இராம என் காதை மட்டும் திறந்து விடுங்க ஆண்டவரே, கேட்கட்டும். இது ஆராய்ந்தார்கள். இது ஆராய்கிறதுனால நமக்கு என்ன உண்டாக போகுது, இதை மட்டும் சொல்லிட்டு நான் போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். வேத வசனங்களை நம்ம ஆராய்கிறோம், படிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். வேத வசனங்களை யார் சொன்னாலும் எப்போ படித்தாலும் அதை கருத்தாய் ஆராய்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன். எப்படி ஆராயணும் நீங்கள் எழுதியிருக்க படி நம்ம சொன்னோம்னா புரிஞ்சிடும். அவர்கள் 10ஆம் வசனம் 17:10. அப்போஸ்தலர் 17. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்தில் போனார்கள். அந்த பட்டணத்தார், அந்த சபையார், அப்படி வச்சுக்கோங்க, பட்டணத்தார் அப்படி தூக்கி போட்டுறாம அந்த சபை மக்கள் அப்படி வச்சுக்கோங்க. அந்த சபையார் மனோவாஞ்சியாய், மனோவாஞ்சன்னு என்ன, வாஞ்சைன்னு என்ன, சாதாரண விட ஆழமான விருப்பம், அப்படி வச்சு மன விருப்பமாய், ரொம்ப விருப்பமாய், ஆழமான விருப்பமாய், மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பேசின சத்தியத்தை கேட்டு மன விருப்பமாய் எங்களுக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுதே, நான் இப்படி இருக்கிறேனே ஆண்டவரே. உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுதே, என் குடும்பம் இப்படி இருக்குது. உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுது, நான் பிள்ளைகளை இப்படி வளர்க்குறேனே. உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுது, நான் வேலையில் இப்படி அசதியாக இருக்கிறேனே. உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுது, நான் அப்படிப்பட்ட மனைவியாக இல்லையே ஆண்டவரே. உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுது, அப்படிப்பட்ட புருஷனை நான் இல்லையா ஆண்டவரே. உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுது, அப்படிப்பட்ட பிள்ளையா நான் இல்லையா ஆண்டவரே. தேவனே, உங்கள் வார்த்தை எவ்வளோ ஆழமானதாக இருக்குது, நானும் அப்படி இல்லையே. அப்படிதான் ஆராயிறான். ஆராயிறதுன்னா என்ன, நான் அப்படி இல்லையா ஆண்டவரே. இருதயத்தின் நினைவு யோசனைகளெல்லாம் ஆராயுது. நான் அப்படி இல்லை ஆண்டவரே, நான் அப்படி இல்லை ஆண்டவரே. இயேசுவை போல நான் இல்லையே, அவரை போல பேசலையே, அவரை போல நடக்கலையே, அவரை போல சிந்திக்கலையே, அவரை போல நான் இல்லையே, அவரை போல நான் இல்லையே. அப்படி அவர்கள் இருந்ததுன்னா தினந்தோறும் யார் பேசினாலும், யார் கேட்டாலும், எதை கேட்டாலும், என்ன இது வேதம் இப்படி சொல்லுது, இந்த டிவி பிரசங்க இப்படி பேசுகிறான், யூடியூப்பில் எதையும் வச்சுட்டு வேதத்தை எடு கையில், ஆவியானவர் அப்படி சொல்லணும், இந்த பாட்டை கேட்காத வை சொல்லணும் அப்படி. இது எனக்கு இதை போய் கேட்டுட்டு இருக்க. சில சமயத்தில் சில நியூஸுகள்லாம் அப்படி இப்போ விருப்பமாக கேட்பேன், வச்சு வச்சு வச்சு.
நான் ஒரு ஆளாக இல்லை வீட்டில் 2 பேராக இருக்கோம்ல. ஒருவர் திருத்துறதுக்கு ஒருவர் திருத்துறதுக்கு அப்படித்தானே இருக்கணும் வீடு. ஒன்றுலையே ஏன் இது ஏன் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் இருக்கணும். ஐயோ இந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னோம்னா நம்ம இப்போமே கடிச்சிடும். புருஷர்கள், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், 30 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிருக்கலாம். நீங்கள் சும்மா மொபைலில் நோண்டிக்கிட்டே இருந்தால் வீணாக போயிடும் வாழ்க்கை. அதை எப்போ வைக்கணுமோ தூக்கி எறியணும். சில சமயத்தில் சாத்தா மாதிரியும் பார்க்கணும். தூக்கி விட்டு எரிஞ்சிடும் கடாங்கடி. சில சமயத்தில் மனைவி ஏங்க ஏங்க ஏங்கன்னாலும் போங்க போங்கன்ன மாதிரி இதுலேயே இருக்கும். என்னத்தை ஐக்கியத்தை உண்டாக போகுது. இப்போ நேரம் ஜெபிச்சுட்டு படுப்போமே. மனைவி கேட்குறாங்க, ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுப்போமே. எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை. உனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லைன்னா இப்போ பழகிக்கேன். இதில் என்ன பழக்க வேண்டி கிடக்கு? நம்ம பிள்ளைகள் எப்படின்னு தெரில. சின்ன பிள்ளைகளை சில குடும்ப ஜெபங்கள்லாம் பண்ணாமலே வளர்த்து விட்டுட்டு நம்ம தான் சூப்பராக இருக்குது. சூப்பர் எப்படி சொல்லுன்னு தெரில. சூப்பர் ஸ்பிரிச்சுவல் இருக்கமே. குடும்ப ஜெபமெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளை யாரோ ஒரு பேசுகிற பிரசங்கமே நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற மதியட்டவர்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்கலை. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு பையன் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஜெபத்திலேயே வளர்ந்துருக்கிறான். ஒரு பையன் கல்யாணம் பண்ண பொண்ணு அப்படி வச்சுங்க. கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு இப்படி ஜெபத்தெல்லாம் ஒன்றுமே வளரல. அது எப்போதும் மொபைலும் எப்போதும் சாப்பாடும் ஹோட்டலும் வச்சுக்குவோம். அப்படி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பையன் கூப்பிட்றான், ஏம்மா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுப்போமே. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. பழகிக்கம்மா பழகிக்க. இல்லைன்னு இருக்கு பழக்கம். புரியுதா? கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன் என்ன நடக்குன்னு. விருப்பமாய் உட்காந்து கொஞ்ச நேரம் மனம் வாஞ்சியா ஜெபித்து பாருங்களேன் என்ன நடக்குன்னு. தேவன் எல்லாவற்றையும் பேசிவிடுவார். ஜெபிக்கும் போது அவர் நம்மோட பேசிடுவார். நாமே பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஜெபம். அவர் பேசுகிறத கேட்கறது தான் ஜெபம். அவர் பேசிடுவார், என்னென்ன பேசிடுவார். அப்போ தான் அழுவோம். அவரை சந்திச்சிட்டோம்னு வச்சுங்க சுக்கு நூறாய் போயிடுவோம். நான் வேதம் அப்படி தான் எழுதியிருக்கேன்ல. நீங்கள் இப்போ எனக்கு நேரம் இல்லை எல்லாம். அவரை சந்திச்சுட்டா நாம் இருக்கிற நிலை என்னன்னு நமக்கு புட்டு வச்சுருவாங்க. கூடி ஜெபிப்போம். அல்ல இல்லையா? குடும்பங்கள் கூடி ஜெபிப்போம். அந்த பட்டணத்தார் கருத்தா என்ன செய்தாங்க? என்னத்தை ஆராயலாம்? நான் இப்படி இல்லையா ஆண்டவரே? இப்படி வார்த்தையையும் தங்களுடைய வார்த்தை மீன் இயேசு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர தேவனுடைய வசனம்ங்கிறது இயேசு. அதான் உண்மை. வசனம் என்னது? இயேசு. வார்த்தை அவர்தான் இயேசு. அவரை பார்த்து நம்மை பார்த்து, அவரை பார்த்து நம்மை பார்த்து, இப்படி எல்லாம் நாம் அவரை பார்த்து நம்மை பார்த்து நியாயம் தீர்த்து நாம் தேவையை உணர்ந்து 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 நாம் ஆண்டவரே என்னை ஆக்கும்னு நாம் ஆண்டவரிடத்தில் கிருபையும் தாழ்மையும் நாம் பெற்றுக்கொண்டே இருந்தோமானால், ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலி எப்படி மாறுறது? அழகாக எழுதியிருக்கு. நம்ம நற்குணசாலியை எப்படி மாறுறது? நடிச்சில்லை. நல்லா பலமாக ஏமாந்துட்டோம்னா சிலர் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஆட்களா வாலிபர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்பா இதுக்கு என்ன விஷயம் தெரியுடான்னு நினச்சோம் நம்ம. அப்படியே சும்மா வேதத்தையும் கேட்கல, இங்கே குனிஞ்சு நடந்ததும் ஒரு உதவியும் செய்யலை. இல்லை, இந்த ஏமாத்து வேலையெல்லாம் நம்மளை தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நிலகுலைஞ்சு போவோம், தாறுமாறாய் போவோம். சாபத்துக்கு போகாமல் இருந்தால் பெரிய விஷயம். போலிகள் அப்படி தான் போய் சேர முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அப்படி ஆராய்ஞ்சு, இப்போ சொல்கிறோம்ல, நம்ம அந்த சபையோட ஒஸ்தி இந்த சபையோட ஒஸ்தின்னு சொல்கிறோம் தானே சொல்கிறோம். எப்படி நம்ம நற்குணசாலிகளாக மாறுறத
சும்மா ஒரு செய்தியை கேட்டதுனாலே, ஒரு சபையில் இருக்கிறதுனாலே நம்ம எல்லாரை விட ஒஸ்தியா? இல்லை, அப்படி இல்லை. அது நிச்சயமாக அப்படி இல்லை. வேத வார்த்தைகளை அல்லது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனித்து அவரை நோக்கி ஓடி 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 அவரை பார்த்து பார்த்து நம்முடைய குணம் மாற்றப்படுகிறது. இயேசுவை கவனித்து அவரே நினைத்து அவரே சிந்தித்து அவரையே நோக்கி நாம் மாற்றப்படுகிறோம், உள்ள மாற்றப்படுகிறோம். நான் இல்லை ஆண்டவரே, நான் அப்படி இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவிலே இருந்து எடுத்து நமக்கு நினைப்பூட்டி பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவரை போல நம்மை மாற்றுகிறார். அதுதான் நான் உங்களை மாற்றுவேன். கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ளவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன். அப்படி நம்ம நற்குணசாலிகளாய் மாறும் பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் மாறுகிறது. வேத வசனம்னு நான் சொல்றது இயேசுவை தியானிக்கிறதுனால. தியானிக்கிறது வேற, படிக்கிறது வேற. எப்படி எழுதியிருக்கு? 1ஆம் சங்கீதம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கு. சும்மா வாசித்துட்டு போகிறவங்கல்ல. நம்ம பிள்ளைகளை போன வாரம் கேட்டேன், நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுவேன்ட்டு. ஒரு சிலர் ஆமானுச்சு. சிலர் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு ஓடுற ஓட்டத்தில் ஏதோ ஒன்றை படிச்சுட்டு ஓடுவோம். எல்லா மதத்திலும் அப்படி தான். பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போகிற இடத்துல குளிச்சானா குளிக்கலையோ சரி, குளிச்சே வச்சுக்கும். குளித்து எல்லாம் ரெடி பண்ணி வந்து அப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று எல்லாரும் தானே அப்படி தானே எல்லாரும் செய்கிறாங்க. நாம் எப்படி எல்லாம் முடித்து ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாகவே போகிறேன், வண்டியில் அடிபட்டுறக்கூடாது அப்படின்ன மாதிரியா? என்னது இது? நான் பிள்ளைகிட்ட கேட்டேன், எந்திரிச்ச உடனே என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அதுவே பெரிய விஷயம் தான். எழுந்திரி 8 மணியோ 8:30யோ 9 விடு, எப்போ எழுந்திருக்கிறோ எழுந்த உடனே என்னன்னு கேட்டேன் நான். அம்மா சரி காப்பின்னா என்னதுன்னு கேட்டேன். எந்திரிச்ச உடனே என்னன்னா, யாரோ ஒரு சிலர் எந்திரிச்ச உடனே ஜெபிப்போம்மா. வெரி குட். எந்திரிச்ச உடனே முதல் என்ன? எந்திரிச்ச உடனே அது 15 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம், ஒரு நிமிஷம், சில செகண்ட்ஸ். எந்திரிச்ச உடனே நம்ம வேலை என்ன? ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறேன், உங்களுக்கு நன்றி. அன்னைய உடம்புல தலை இருக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்படித்தானே எழுந்திருக்கணும். ஆடு மாடு பூனைக்குட்டியெல்லாம் என்ன செய்யும்? அப்படியா நாம? அப்போ குடும்பங்கள் சின்னதாக ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிக்கலாமா? இயேசுவை பார்ப்போம். நற்குணசாலியாய் மாறணும்னா வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அதோட ஆழமாய் நாம் தியானிக்கிறோம், திரும்ப திரும்ப தியானிக்கிறோம்னா ஒருவேளை தெரியாமல் இருக்க விடுங்க. நான் ஒரு வசனத்தை திரும்ப படிங்கன்னு சொல்கிறேன். அது நேற்று தென்பட்ட மாதிரி இல்லை, இன்னைக்கு தென்படுறது. இன்னைக்கு தென்பட்ட மாதிரி இல்லை, ஒரு வாரத்துக்கு பிறகு அதே வசனம் தான் இன்னைக்கு வேறு ஒரு விதமான ஆழத்திலே கொண்டு போகுது. ஆழம் போல் இருக்கிறது அது. அதை கண்டுபிடிக்கிறவன் யார்? அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமே. எத்தனையோ முறை கேட்ட வசனம், இன்னைக்கு காலையில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, சபைக்கு போக வேண்டாம்னு கூட தோணுது எனக்கு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எனக்கு சொல்கிறீங்க? என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இப்படி இருக்கணும்னு தானே என்னை அழைச்சிருக்கீங்கன்னு சொல்கிறேன். எத்தனையோ முறை படித்தது, இன்னைக்கு காலையில் படித்தா அப்பா அவ்வளவு ஆழமாக இந்த வார்த்தை என்னோட பேசுது. அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் படிக்கும்போது நம்முடைய வாழ்வை நமக்கு காண்பிக்குது, நம்முடைய குறைகளை நமக்கு காண்பிக்குது, கிறிஸ்துவனுடைய மேன்மையை நமக்கு காண்பிக்குது, அவர் நமக்கு கொடுக்க போகிற புது வாழ்வை அது காண்பித்து நம்மளை உற்சாகப்படுத்துது, நம்மளை தேற்றுது, தைரியப்படுத்துது. இப்போ விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால, வாசிக்கிறதுனால. அதுக்காகத்தான் திரும்ப எல்லா நாளும் நம்ம சபை கூடுறோம். திரும்ப கேட்போம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அந்த வசனத்தை நாம் தியானிக்கிறதுனால் நற்குணசாலிகளாய் இயேசுவை போல நாம் மாறுவோம். நற்குணம்னா என்ன? நல்ல குணம்னா மனுஷனுக்கு என்ன நல்ல குணம் இருக்கு?
ஒன்றும் இல்லை. நற்குணம்னா என்ன? ஆவியின் கனி. ஆவியின் கனினா என்ன? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சுபாவம். அது யாருடையது? கிறிஸ்துவனுடையது. நற்குணசாலினா யாரு? கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒத்தவர்கள், அவர்கள் தான் நற்குணசாலி. அப்படி நம்மளை கொண்டு போய் ஆக்கும். அல்லேலூயா. சரியாய் கேட்போம், சரியாய் வாசிப்போம். வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு முறையும் சபை கூடுவோம். அல்லற் கட்டாம மந்த காதுகளை எடுத்து போட சொல்லுவோம். ஆண்டவரே, கவனமாய் கேட்க, கருத்தாய் கேட்க உதவி செய்யும். விசுவாசமாய் கேட்க எனக்கு உதவி செய்யும். தேவையை உணர்ந்து கேட்க உதவி செய்யும். மனோவாஞ்சியாய் எனக்கு கேட்க உதவி செய்யும். என்னை ஆசீர்வதி. அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பவும் ஆண்டவர் நமக்கு நன்மையான கிருபையை தருவார். ஆமென். தொடர்ந்து சகோதரன் ராஜா பேசட்டும். அடுத்து சகோதரன் கமல்நாதன் ஷேர் பண்ணுவாங்க. நமக்கு நேரத்தை பொறுத்து அடுத்து கேட்ட எல்லா ஆண்டவரோட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நானும் என் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கையில் கேட்டுக்கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு அப்படி தான் பேசினாங்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த வசனத்தை அப்படி தான் சொல்லியிருப்பார். இதோ நிற்கிறேன் என்று எண்ணுகிறேன், நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாம், இப்போ சொன்னாங்கல்ல, கை நீட்டுற பாண்டிச்சேரிக்கு கை நீட்டுற ஆளாக இருந்தக்கூடாது ஆண்டவரே, அங்கே போய் சேர்ந்துடணும். எனக்கு அப்படி தான் ஆழமாக ஆண்டவர் பேசினாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான். நம்ம ஒரு எச்சரிப்பாக, ஒரு அலாட்டாக, ஒரு விழிப்போடு இருக்கணும். ஒரு ஏனோ தொன்று நிச்சயமாக ஓட முடியாது, ஒரு ஸ்திரமாக ஓட முடியாது, ஒரு இயேசுவை போல ஓட முடியாது, அவரோட அடிச்சுவோட நம்ம பின்பற்ற முடியாது. எனக்கு கேட்டபோது ஆண்டவர் அப்படி தான் பளிச்சுன்னு பேசினாங்க. ஆமாம் ஆண்டவரே, நீ வச்சுட்டு போன அடிச்சுவரை நாங்கள் பின்தொடரணும் ஆண்டவரே. அதுக்கு எல்லா ஞானத்தினாலும் புத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணால், சபை கொடுத்தல சிலை விட்டு விடுவது போல் நாம் விட்டு விட மனது ஏற்படலாம். பிசாசு அவனை அதிக காரியங்களை உண்டு பண்ணலாம். ஆனாலும் தேவனே, உடைய வார்த்தை எவ்வளோ பெருசு ஆண்டவரே, கருக்குள்ள உடைய வார்த்தை. அதை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க உற்சாகமாக வந்தோம்னா தேவன் நம்மோட பேசி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஸ்திரமாக ஓட பண்ணுவாங்க. நான் ஒரு வசனத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் இந்த நாள் அப்படிதான் எச்சரிப்பின் வார்த்தையை தான் பேசியிருக்காங்க. விசுவாசம். ஆமாம் ஆண்டவரே, விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இருந்துட முடியும். சபையிலே வந்து நிற்கலாம், எல்லா காரியங்கள் செய்யலாம். நான் என்ன பார்த்து தான் சொல்கிறேன். ஆண்டவரே, உண்மை பின்பற்றல ஆண்டவரே, உம்முடைய மாதிரியை பின்தொடரல ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம ஏமாத்துவோம். இதில் ஆரம்பிக்கும் போது சகோதரரே அப்படிங்கும்போது, சகோதரரே, சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிபரே அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் நம்ம இதயத்தில் ஒருவருக்கும் வந்துடும். நம்ம சபை கூடலாம், ஒவ்வொரு சபை கூடுதலுக்கும் வரலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் பிசாசான சத்தத்துக்கு நம்ம ஈஸியாக செவி கொடுக்க முடியும். ஆண்டவர் எனக்கு அப்படி தான் பேசுனாங்க. அதில் தொடர்ந்து படித்தோம்னா, உங்களின் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமாண்டவரே, அதுக்காக தான் நம்ம சபைக்கு ஒண்ணுங்க. எனக்கு இதை படிக்கும்போது அப்படி தான் உற்சாகமாக இருந்துச்சு. ஆமாண்டவரே, புத்தி தெளிஞ்ச மனுஷன் ஆண்டவரே, மந்த இருதயம் உள்ள மனுஷன் ஆண்டவரே, இந்த நாளில் சபை கூடி வந்திருக்காண்டவரே, என் புத்தியை தெளிய பண்ணுங்க. இந்த விசுவாச வாழ்க்கையில் இன்னும் விசுவாசமாவோட என்னை உந்தி தள்ளுங்க. அப்படின்னா நம்முடைய வார்த்தை தான் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபை கூடி ஒரு சகோதரம் மூலமா, இன்னொரு சகோதரம் மூலமா அப்படி பேசி ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஆண்டவரை வந்து இருதயம் கடினப்பட்டவங்களாம் உட்காந்துடக்கூடாது. தேவனை என்னோட பேசுங்க, நான் இருதயம் கடினப்படக்கூடிய மனுஷன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம்னா தான் ஆண்டவர் நம்மளோட அப்படி பளிச்சுன்னு பேசுவாங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நம்ம கேட்டது போல ஆண்டவரிடத்தில் நம்மளுக்கு பங்கு இருக்கா? அப்புறம் இந்த சபை கூடுதலே வேஸ்ட் தான். எனக்கு அப்படிதான் சொல்லணும். ஆமாம் ஆண்டவரே, சபை கூடி நம்ம விட்டு விடக்கூடாது ஆண்டவரே.
உம்மை இன்னமா கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெருங்கி வரணும். அப்படி எப்படின்னா, நம்ம ஆண்டவர் வரும் வரைக்கும்னா, நான் சாகும் வரைக்கும் ஆண்டவரே, நான் கல்லறைக்கு போகும் வரைக்கும் ஆண்டவரே, அப்படிதான் ஆண்டவர் அதில் எனக்கு அப்படிதான் பேசினாங்க. கிறிஸ்தவ இடத்துல பங்குள்ளவராகணும் நம்ம. ஏதோ மனுஷ இடத்துல இல்லை, இது மூப்பர் இடத்துல இல்லை, இல்லை ஆண்டவரே. யார் சாட்சியும் அங்கே எடுபடாது. நம்ம எத்தனை கேட்டிருக்கோம், யார் சாட்சியும் அங்கே எடுபடாது. யாருக்கு முன்னாடி இந்த இந்த வாழ்க்கையில் ஒரு ஓட முடியும், நிச்சயம் ஓட முடியும். மனுஷரை ஈஸியாக ஏமாற்றலாம். முதல்ல ஏமாத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லா காரியத்தை நான் சரியாக செஞ்சால் அப்படி நினைச்சிடலாம், அவங்க வேணா நினைக்கலாம். தேவனை நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, உம்மிடத்துல எங்களுக்கு பங்கு இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு சபை கூடத்துலையும் ஓடி வரணும். இதுலேயே தொடர்ந்து அதே எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவான தமது மாம்சத்தின் திரையின் வழியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு அப்படிதான் படிக்கும்போது, ஆண்டவரே சந்தோஷம். ஆமா ஆண்டவரே, நான் ஒன்றும் பண்ண வேணாம், ஒன்றை உண்டு பண்ண வேணாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆண்டவரே, நீங்கள் ஒரு அடிச்சோட வச்சுட்டு போறீங்க ஆண்டவரே, அதை நான் பின்தொடர்ந்து வந்தால் போதும். உங்களுடைய நீங்கள் கரத்தை பிடிச்சிருங்க ஆண்டவரே. ஏதோ அழைத்து பாதியில் விட்டுட்டு போகிற தேவன் இல்லை நம்ம தேவன். முற்று முடிய நம்மளை ரசித்து கொண்டு போய் சேர்க்க தான் அவர் ஆசையாக இருக்கார். நாம தான் அவர் கையை உதறி தள்ளிவிட இட்டவர்களாக இருக்கிறோம். என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கையை உதறி தள்ளிவிடும். அப்படி நமக்கு கூட இருக்காது. நாம் அப்படி தான் இருந்துவிட முடியும். சபைக்கு வந்து எனக்கு ஒரு வார்த்தை அப்படி தான் எச்சரிப்பாச்சு. உலக மனுஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏதோ கோயிலில் நிற்கிறேன், உலகத்தில் நான் சொல்கிறேன், அப்படி நடக்கிறத சொல்கிறேன். ஒரு விக்கிரகாரதனை அப்படி நிற்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிறேன், இல்லைனா நான் என்ன வேணாலும் சொல்லிவிடுவேன் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய காரியங்கள். நாம் அப்படியா? எனக்கு ஆண்டவர் தான் பேசுனாங்க, நான் அப்படி இருந்துடக்கூடாது ஆண்டவரே, நிச்சயம் அப்படி இருந்துடக்கூடாது. ஏதோ சபையில் இருக்கிறேன், எத்தனை நாள் கேட்டிருக்கேன், சபைக்கு வந்திருக்கடா தம்பி, அல்லாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. இருந்து விட முடியும். இருதயத்தை கடினப்படுத்த சாத்தானோட சத்தம் அப்படி கேட்கும். சபைக்கு போகிறேன்னு. இல்லை ஆண்டவரே, உம்மிடத்துல எனக்கு பங்கு இருக்கணும் ஆண்டவரே. நான் சபைக்கு போகாமல் வீட்லேயும் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் உம்மிடத்துல பங்கு இருக்கணும். நீ முற்றுமுடிய ரசிக்க வல்ல தேவனே, ஜீவனுள்ள தேவனாகிய நீங்கள் என்ன தள்ளி விட்டுறக்கூடாது ஆண்டவரே. அப்படி ஒரு எச்சரிப்பும் ஒரு பயமும் நம்ம இருதயத்தில் இருக்கணுங்க எப்போதும். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறாங்க. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசத்திற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கிறபடியினாலும், எவ்வளோ பெருசு அவருடைய ரத்தம், வெளியேறப்பட்ட அந்த ரத்தத்தினால நமக்கு நிச்சயமாக ஒரு தைரியம் உண்டாயிருக்கு. அப்படி நம்ம உடைஞ்சு நம்ம வந்தோம்னா தான் ஒரு ரத்தம் நம்மளை ஸ்திரப்படுத்தும். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறாங்க. இதை படிக்கும் ஒவ்வொரு வசனமும் அப்படி படிக்கும்போது அப்படியே அந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர் அப்படி நொறுக்குறாங்க. இப்போ போய் சொன்ன போல் ஒரு வார்த்தை இப்போ படிக்கலாம், அதே வார்த்தை இன்னொரு நாள் படிக்கும்போது ஆண்டவரோட ஆழத்தை நல்லாவே காட்டுறாங்க. நம்ம அப்படி உணர்ந்து படிக்கணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்காந்து படித்தோம்னா ஆண்டவர் திரும்ப திரும்ப அப்படி பேசுவாங்க. அதுலேருந்து ஒரு புது யுகமாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதே வசனத்தை கொண்டு, அதே வார்த்தையை கொண்டு, தேவனே அப்படி பேசுங்க, என் இருதயத்தை உடைங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உட்காந்து தான் அப்படி ஆண்டவர் நம்மளோட அப்படி ஊடுருவி சொல்லும். ஆண்டவரோட வார்த்தை இருதயத்தில் ஆவியும் ஆத்துமாவையும் அப்படி பிரிக்கத்தக்கதாக சொல்லும். துர்மனசாட்சி நீங்க, அதில் 22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் முழுவாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் முழுவாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரப்படும். ஆமாங்க, நம்ம கேட்டோம் விசுவாசம்னு நம்ம கொஞ்சம் காலமாக அப்படி தான் கேட்டு வரோம். விசுவாசத்தை பற்றியே நம்ம நிறைய காரியங்கள் கேட்டு வரோம், பற்றிய சுவிசேஷம் அப்படின்னு. அதில் பூரண நிச்சயம் இருக்கா நம்மளுக்கு? எல்லாரும் விசுவாசிக்கலாம். இப்போ கேட்டது போல் எல்லாரும் விசுவாசிக்கலாம், போகிற போக்கில் அப்படி எடுத்துகிட்டு விசுவாசிச்சுட்டு போகலாம். இல்லாண்டவரே ஒரு பூரண நிச்சயம், ஆமாண்டவரே எங்களுக்கு பூரண நிச்சயத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நம்ம அண்டி கொள்ளணுங்க அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில். எனக்கு அப்படி தான் சந்தோஷமாக இருக்குது. ஆமாண்டவரே வாழ தெரியாது எனக்கு, ஆமாண்டவரே ஸ்திரமாக ஓட தெரியாது ஆண்டவரே, ஏதோ கல்யாணம் பிள்ளைகள் இல்லை அப்படிலாம் நான் என்ன எங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்க என்னை பற்றி அப்படின்னு. ஒன்றுத்துக்கும் உருப்படாதான் சொல்லுவாங்க. ஒன்றுமே தெரியாதா உனக்கு மண்ணா அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் ஒன்றுமே தெரியாதா?
ஆமாண்டவரே, இப்போவும் நான் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். ஆண்டவரே என்னை திறப்படுத்தி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில திறமா ஓட சொல்கிறாங்க. அவருடைய வார்த்தை, அவன் வார்த்தை தான் என்னை தேற்றுது ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே இன்னுமா நான் ஆழமாக இதை தியானிக்கணும் ஆண்டவரே, இன்னுமா நான் உற்சாகமாக உங்களை தேடி வரணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை நெருங்கி வரணும் ஆண்டவரே, எனக்கு ஆசையாக இருக்குது. ஆமாண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் ஆசையாக தொடரணும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் தொடரமே சொல்லலாம் இல்லை, இது விருப்பத்தோடையும் ஒரு நோக்கத்தோடையும் தேவனே நீங்கள் பொறுப்படுத்துறீங்கன்னு சொல்லி நம்ம ஆசையாக வந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியே பேசி நம்மளை இருதயங்களை ஸ்திரமாக அப்படி கொண்டு வருவாங்க. அதே தொடர்ந்து படித்தோம்னா சபைக்கு 25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடவும் நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமாண்டவரே, என்கிட்ட ஒரு சகோதரர் சொல்லும்போது என் பேர் இருக்கு போனீங்களா, நீ ஏன் பிரதர் இல்லை, எனக்கு ஓட்டி பிரதர் அப்படின்னு. தப்பு கிடையாது, நான் தப்பாக சொல்லலை, தப்பாக நினச்சிக்கிறீங்க. நம்ம இதயத்தை ஒரு தவிப்பு இருக்கணும். நான் உண்மையில அப்படி தான் கடந்து போகிறதா நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதெல்லாம் பேசுவாங்க ஆண்டவர். ஏன் வரமாட்டியா, என்னைக்காம எத்தனை வரமாட்டியா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரமாட்டியா, காலையில் வந்துடக்கூடாதா, இல்லை இல்லை சார் முடியாது சார் அப்படின்னு நம்ம இதயத்தில் ஒரு தவிப்போடு இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு பதிலாக ஆண்டவர் பேசுவாங்க. அவன் விட்டுடு, அவன் போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச வேணாங்க. நம்மளுக்கு தேவன் பேசுவார், நம்மளோடு நிச்சயம் பேசுவாங்க. நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு தவிப்பு இருக்கணும் நம்மளுக்கு. போகணும் ஆண்டவரே, நிச்சயம் போகணும், இன்றைக்கி போனால் ஏதாச்சும் ஒன்று பேசுவீங்களே, நான் ஒரு கழுவப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேறு சொல்லுவாங்க அடிக்கடி. காலையிலேருந்து ஒரு அலாட்டாக இருக்கணும். இன்றைக்கி சபைக்கு கூடணும், இங்கே சபை நடக்குது கூட நடக்குதுன்னு அப்படின்னு நம்ம விழிப்போடு இருந்தோம்னா தான் ஆண்டவர் நமக்காக எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி செய்வாங்க, ஸ்திரமாக அந்த நடத்துவாங்க. அங்கே வரத்துக்கான எல்லா காரியங்களையும் அவங்க பொறுப்படுத்துப்பாங்க. நாம் சொல்லலாம், நிறைய காரியங்கள் சொல்லலாம், வேலை செய்யணும் செஞ்சுட்டே இருக்கலாம், செஞ்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ வேலை இருக்குது. இல்லை ஆண்டவரே, இதுக்காக அழைக்கப்படலாம், இதுக்காக அழைக்கப்படலாண்டவரே, நிச்சயமாக இதுக்காக அழைக்கப்படலாண்டவரே அப்படின்னு நான் ஒரு வெளிப்பாடுபட்டுருக்கேன். உமக்கு பிரியமாக ஓடணும் ஆண்டவரே, இது கொஞ்சம் கால பாடு, உமக்கு பிரியமாக ஓடிணும் ஆண்டவரே அந்த நாளில் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதிலே தொடர்ந்து நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடும் எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாள் நீங்கள் வருவீங்க ஆண்டவரே, நிச்சயமாக நாங்கள் வருவோமா, ஒரு கேள்வியாக இருக்குமா, எப்போதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் சபைக்கு விடுறோம், ஆண்டவரே நீங்கள் போதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோமானா ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை ஆண்டவரே நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லி நம்ம விசுவாசமாக இருக்கணும். அப்படி தான் எனக்கு இது காரியங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு அப்படி தான் பேசுகிறாங்க. அதுலேயே 36 அதே வசனத்தில் 36 தேவன் எவ்வளவாய் நம்மளை சிரிச்சிக்கிறாங்க. ஆண்டவரே சூழ்நிலைகளில், குடும்ப சூழ்நிலைகள், மனைவி மூலியமா, உலகத்தாலே சொல்லுவாங்க, உலகத்திலே சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா, நான் கேட்டால் தான் சொல்கிறேன், பார்த்து தான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நமக்கு அதிகமான ஆண்டவர் நம்மளுக்கு இன்னமும் பொறுமை வேணும். ஆண்டவரே அது நடத்துகிறாங்க, மனைவி மூலியமாக நடத்துகிறாங்க, பிள்ளைகள் மூலியமா. ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சிச்சிங்க ஆண்டவரே, எல்லா கடிந்துகளும் உண்மை போல மாறுதான் ஆண்டவரே அப்படின்னு நான் பொறுப்பெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு இல்லை ஆண்டவரே, நிச்சயம் நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கையை அழைத்தவர் நீங்கள் தான் ஆண்டவரே, இதுக்கு முற்றுமுடிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசமாக வந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கை ஸ்திரமாக ஓட முடியும். நான் காரியங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லலாம், ஆமாம் ஆண்டவரே ஒரு நாளைக்கு நேற்று இந்த நாள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, காரியங்கள் வேலை கிடக்கு, அப்படி வரும்போது நெருக்கத்தில் தேவனே இந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க, அப்படி தாங்க நம்ம தியானிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படி தான். ஏதோ காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யலாம் வெளியில் சபையில், இல்லாண்டரே இந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க, அப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டோம்னா ஆண்டவர் நம்மளை திறமாக நடத்துவாங்க. இல்லைன்னா நம்ம பார்த்தோம்னா என்னை பார்த்து விழுந்த காலங்கள் எல்லாம் உண்டு. ஆமாம் ஆண்டவரே திரும்ப விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஒவ்வொரு நாளும் அண்டிக் கொள்ளணும். 36 சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக நான் வருவேன். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் அந்த பெற்றுக்கொள்ளாண்டவரே, அந்த கிரீடத்தை நான் வாங்கிக்கொள்ளணும் ஆண்டவரே, அந்த கிரீடத்தை நான் விட்டுறக்கூடாது, எழுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அநேகர் எழுந்து போன மாதிரி நாங்கள் எழுந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அநேகர்
ஆமாண்டவரே, இப்படி அற்புதத்தை அதிசயத்தை கண்டு இல்லாண்டவரே, ஒரு அற்புதமும் ஒரு அதிசயமும் எங்கள் வாழ்க்கையில் வேணாண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்திரமாக செய்யக்கூடிய தேவை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம நம்பி வந்தோம்னா தான் இந்த வாழ்க்கையை நம்ம பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. மாதிரி பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆமாம் தேவனே, எங்களுக்கு இன்னமும் சிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு நாள் கடந்து போகும்போது எனக்கு ஆண்டவர் அப்படி தான் என்னோட பேசுகிறாங்க. இல்லை ஆண்டவரே, நீங்கள் நடத்துகிற வழி இது, நீங்கள் நடத்துகிற வழி ஆண்டவரே அப்படின்னு நம்ம எண்ணணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு அப்படி தான் ஒரு சூழ்நிலையில் நடந்து போகும்போது, வேலைக்காரியமாக இருக்கட்டும், வீட்டில் குடும்பங்கள் சூழ்நிலை, இல்லாண்டவரே நீங்கள் நடத்துறது இது நீங்கள் இப்போ கேட்டோம்ல, நீங்கள் கொடுத்த மனைவி ஆண்டவரே அதன் மூலமாக சிச்சிக்கிறீங்க ஆண்டவரே, நான் உங்களை ஸ்திரமாக ஓடுறேன் ஆண்டவரே, நீங்கள் இந்த சூழ்நிலை இருந்தால் எப்படி ஓடுவீங்க? இல்லை, வாய் மூடி ஆண்டவரே எப்படி அந்த காரியங்களை பொருட்படுத்திப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக இருந்தோம்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ஸ்திரமாக ஓட முடியும். ஒரு எச்சரிப்பா, ஒரு அலாட்டா, ஒரு விழிப்பா அப்படி இருக்க முடியும். இல்லைன்னா ஏனோ தானே நம்ம இருந்தோம்னா நம்ம நிச்சயமாக இருக்க மாட்டோம். யாரும் நான் என்ன தான் சொல்கிறேன், அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் வருகையில் நம்ம கைவிடப்படுவோம். தேவன் அப்படி தான் ஒரு எச்சரிப்பாக தான் வச்சுருக்காங்க. அதனால் அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம விழிப்பாக இருந்து அப்படியே தேவனையே அண்டிக் கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கை விசுவாசி அறிக்கைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் கேட்டுட்டு இருந்தபோது ஒரு விஷயம் ரொம்ப எச்சரிப்பாக இருந்தது. நாம் கைகாட்டி போல இருந்து விடக்கூடாது. அநேகருக்கு நாம் வழிகாட்டலாம், ஆனால் நாமும் முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் இருக்கிற பெரிய அபாயமாக நான் எனக்குள்ளே பார்க்கிறேன். நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. ஸோ ஒரு மிக பெரிய பொறுப்புணர்ச்சி நம்ம எல்லாருக்கும் அவசியம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம குடும்பத்தில் நாம் வழிநடத்தலாம், அநேக விதத்தில் நாம் கண்டிக்கலாம். ஆனால் அந்த விஷயத்துலலாம் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு நான் முதல்ல என்னை கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் மனைவிக்கோ பிள்ளைக்கோ நான் ஒரு விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும். அப்போ தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார், நம்மை காண்கிறார். அப்போ பொதுவாக நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை கேட்டேன். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில் அன்னைக்கு வேத வார்த்தையை கேட்டாங்க. வேத வார்த்தையை ஜனங்கள் கேட்டபோது அது அவங்கள நடுங்க செய்தது. தேவன் அங்கே ஓரேபில் பேசுகிறாரு. பேசும்போது ஐயோ வேண்டாம், நான் அவங்க இதை கேட்க விரும்பலை, நீங்கள் மோசைக்கிட்ட நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க விலகி கொள்ள விரும்பினாங்க. அந்த காட்சி அவங்களால பார்க்க முடியல, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியலை. அந்தளவுக்கு அவங்களுக்கு பலம் இல்லை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒரிஜினலாக உண்மையாக தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் அவருடைய கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பெரிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு பழைய உடன்படிக்கையில் ஒருபோதும் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவர்களை தேவனை நோக்கி நடத்தலை. தேவன் தனக்குன்னு ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டார், தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை தெரிந்து கொண்டிருந்தார், அவர்களை நடத்த விரும்பினார். அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து, இந்த கட்டளையை நீங்கள் பின்பற்றுங்க, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், இப்படி நடந்தீங்கன்னா உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அங்கே ஒரு லிமிட்டேஷன், ஒரு எல்லை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் புதிய உடன்படிக்கையில் நாம் கேட்டபடி தேவன் தன்னை போல நம்மை மாற்ற, பரிபூரணம் உள்ளவர்களாய் மாற்ற, அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நாம் வார்த்தைகளை கேட்க வேண்டும் அப்படின்னு நான் உணர்வடைகிறேன். அப்போ ஏனோதானோ என்று தேவன் ஒரு விஷயத்தை செய்யலை, அதற்கான எல்லா காரியங்களையும் செய்தார். புதிய உடன்படிக்கையில் புதிய பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து கேட்கிற வார்த்தை நம்மில் செயல்படும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். கொடுத்து அவரை போல மாற்ற, பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நாம் கடந்து போகும்படிக்கு, எந்தெந்த பகுதிகளெல்லாம் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ, நற்குணம் நம்மள்கிட்ட இல்லையோ, நற்குணசாலிகளாய் நாம் மாறும்படிக்கு தேவன் நம்மை அவருடைய சாயலாய் மாற்றும்படிக்கு தேவன் நம்ம மேலே விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்போ அன்னைக்கு மாதிரி கிடையாது. அப்போ கேட்கிற ஒரு காரியம் நமக்கு பிரயோஜனப்படணும், விருப்பப்படணும். ஒரு பிஸ்னஸை நான் செய்கிறேன் அப்படின்னா அதில் எனக்கு லாபம் வரணும். அப்படி இல்லைன்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது.
அடுத்தவங்களுக்கு சமூக சேவை செய்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்தை செய்யலை. பொதுவாக இதுதான் பணம்னு உலகத்தில் நம்ம வரும்போது. அதே போல தான் தேவனுடைய வார்த்தைன்னு வரும்போது அது எனக்கு நான் கேட்கிறேன், கொஞ்ச நேரம் செலவு பண்ணுறேன், நான் அங்கேருந்து வர்றேன், சிரத்தை எடுக்கிறேன். ஒருவேளை நாம் எல்லாம் வரும்போது இன்றைக்கி வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம் எல்லாரும், சும்மா ஏனோதானு வரல. ஆனால் அப்படி வந்ததற்கான நோக்கம் என்ன? அது தேவனுடைய சித்தப்படி அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நம்மள்கிட்ட உள்ள குறைகள், அசுத்தங்கள், நம்மள்கிட்ட காணப்படுகிற அசுசிகள் நீங்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க வேண்டும். கேட்கிறதற்கு வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் செல்ல நான் என்னை அனுமதிக்க வேண்டும். இப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து சப்போஸ் ரிஜிடான இப்போது இருதயத்தில் வந்து பாயுது, கல்லான இருதயமாக இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தை, அந்த வால் வந்து என் இருதயத்தில் உள்ளே போகாது. ஆனால் சதையான இருதயமாக இருந்தது அப்படின்னா இருதயத்துக்குள்ளே போயிட்டு அந்த இருதயத்தை அது கிழிச்சு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், உண்மை ஆண்டவரே நான் நேர்மையாக வருகிறேன் அப்படிங்கிற அப்படி நம்முடைய இருதயத்தை அப்படி மாற்றிக்கொள்ள நம்மை அனுமதிக்க வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உதவி செய்கிறார், நம்முடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சித்தத்தை நாம் பொதுவாக தேவனுடைய வார்த்தையும் கேட்கும்போது சரி, இல்லை அவரை துதிக்கும் போது சரி, நம்முடைய ஆத்மாவை முழுசாக நம்ம தேவன்கிட்ட கொடுக்கணும். முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும். இப்போ ஆத்மா அப்படிங்கிறது 3 பகுதிகளை கொண்டது. என்ன அப்படின்னா நம்முடைய அறிவு, அப்படியே நம்முடைய இருதயம், நம்முடைய உணர்ச்சி. அப்போ நம்முடைய அறிவில் தேவனை நாம் பெற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதோடு விட்டுறாமல் இருதயத்திற்குள் போய் அது கிரியை செய்யும்படிக்கு, அதுக்கப்புறம் அது நம் உணர்வில் கலந்து நம்முடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு கலக்க செய்யும்படிக்கு, அப்படி தான் தேவன் நம்மை இருக்க விரும்புகிறார். அப்போ நம்முடைய சித்தத்தை தேவன்கிட்ட கொடுத்து விட போது, நான் இப்படி இருக்கிறேன், உண்மையிலே என்னால் முடியல, எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய சித்தம் தேவன் எதிர்பார்க்கிறபடி அவருடைய சித்தப்படி இந்த விஷயத்தில் நான் இல்லை அப்படின்னா, நான் கேட்கிறேன், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும், அது அறிவு. அவருடைய இருதயத்துக்குள்ளே நான் அனுப்பாமலே நான் அதை புறந்தள்ளி விட முடியும். அது இருதயத்துக்குள்ளே அனுமதிக்க தேவன் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட கேட்கும்போது, ஏதோ ஒரு இது மாதிரி வந்து உட்காந்துட்டு ஒரு கட்டை மாதிரி நாம் இருந்து விட்டு போய்விட முடியும். அப்படி இல்லை, மாறாது இருதயத்தில் செயல்பட்டு என்னுடைய உணர்வில் அது கலந்து, ஆண்டவரே ஆமாம் நான் ஒத்துக்கொள்கிறேன், அப்படியே என்னுடைய சித்தம் என்ன பண்ணும், தேவனுடைய பக்கமாய் திருப்பப்படும். ஆண்டவரே இது உம்முடைய சித்தம், நான் இப்படி இருக்கிறது என்னுடைய சித்தம், இது மாறா நான் உம்முடைய சித்தமாக படி வருகிறேன், என்னுடைய இந்த விஷயத்தில் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை கொடுக்கிறேன் அப்படிங்கிறத நாம் அப்படி தான் தேவனை நாம் செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஏனோதானோ என்று இருக்கக்கூடாது. ஒருவேளை எல்லாரோட இருதயமும் அப்படி தான். நம்முடைய மாம்சம் பயங்கர பொல்லாதது, ஒரு விஷயத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு விஷயத்தை நம்மால் அங்கீகரிக்க முடியாது, ஒரு விஷயத்தை நமக்குள்ளே எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னா அந்த அழுக்கை அப்படியே கழுவி ஈசோப்பினால் சுத்திகரிக்கும்படிக்கு தேவன் நம்மை முழுவதும் கழுவும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் அதை தாவீது சொல்கிறார், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். சங்கீதம் 51 நம்ம பார்க்குறோம். சரி, சொல்கிறேன். எந்த வசனம்? 7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்போ அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு தவிப்பு இருந்திருக்கு. ஆண்டவரே நான் சுத்தம் இல்லாதவன். இது எப்போ இவர் வந்து சொன்னதுக்கப்புறம், நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவர் தன்னை திறந்த இருதயமாய் தேவன்கிட்ட கொடுத்தார். இப்போ அதுக்கு முன்னாடி இது பழைய உடன்படிக்கையில் இருந்தாலும் தேவன் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பழைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் கிடைக்கல, ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் கிடைச்சிருக்கு. சவுலை குறித்து பார்க்கலாம், பவுலை குறித்து. பவுல் வந்து கலாத்தியர் 1
15 நாம் நற்குணசாலிகளாய் மாற நம்மை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம காலையில் கேட்டோம். அப்படி இல்லாட்டி நாம் கேட்கிற வார்த்தை நமக்கு பிரயோஜனப்பட நாம் அனுமதிக்கவில்லை. கலாத்தியர் 1:14 இப்படி சொல்கிறார், என் ஜனத்தாரில் 13 நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என் நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். அங்கே அவரோட வயதில் இருந்த அநேகரை பார்க்கிலும் அவர் கருத்தாய் ஆராய்ந்தார். தேவனுடைய வார்த்தையை பயங்கரமாக தேடி பிடித்தார், தேடி பார்த்தார், நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் கற்றறிந்தார். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், எல்லா காரியங்களும் மேசியாவை குறித்து முதற்கொண்டு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மேசியா அந்த உலகத்தில் வாழும்போது கூட அவரால் காண முடியல. ஆனால் 1 தீமோத்தேயுவில் பார்க்குறோம், எதனால் அவரால் பார்க்க முடியல அப்படின்னா இந்த ஒரு காரியம் அவிசுவாசம். 1 தீமோத்தேயுவில் அவர் 2 விஷயத்தில் சொல்கிறார். 1வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்திலே அப்படி செய்தபடி நான் இரக்கம் பெற்றேன். இப்போது நம்ம கேட்டோம், நமக்கு பணம் இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியம் நாம் வாழ்வதற்கு. ஒருவேளை ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இந்த உலகத்தில் நமக்கு போகிறதுக்கு அவ்வளோதான் செக்யூர்டாக. அது ஐ மீன் இது நமக்குன்னு இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அது ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, உண்மைதான். அதே போல் நாம் தேவனுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு, நாம் அவருடைய சாயலாய் மாறுவதற்கு, இல்லை அவருக்குள் நாம் பிழைத்திருப்பதற்கு, இறந்தவர்களாய் இல்லை மரித்தவர்களாய் அல்ல, பிழைத்திருப்பதற்கு எது தேவை அப்படின்னா விசுவாசம். இப்போது இவர் இவ்வளோ அவருடைய வயதுள்ளவர்களை பார்க்கிலும் மிகுந்த பெரிய ஒருத்தராக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த அவிசுவாசம் அவர் என்ன செய்தது? அவர் படித்த ஆராய்ந்த எல்லாவற்றுக்கு எதிராகவும் அவரை நடத்தினது. நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாறும்போது, ஒருவேளை அன்னைக்கு ஒரு தன்னோட மகனை குணப்படுத்த முடியாதபடிக்கு சீஷர்கள்ட்ட அவிசுவாசம் இருந்தது. விசுவாசிக்க சொல்லி அவன்கிட்ட ஆண்டவர் சொன்னார். அப்போ அவன் இறங்கி கேட்டான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே நீர் என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னுட்டு தேவன் அவனை மாற்றினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிக்கலுக்கும் தேவனை நாம் காண முடியாதபடிக்கு, நம்முடைய இருதயத்தை திறக்க முடியாதபடிக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிய முடியாதபடிக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்தில் நாம் பலப்பட முடியாதபடிக்கு, சோதனை வருகிற போது நாம் வீழ்கிறவர்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இந்த காரணம் நாம் விசுவாசிக்க முடியாமல் இருப்பது தான். ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும்படிய வார்த்தை இப்படி சொல்லுது. அதை கூட பார்க்காம நான் உடனே இமீடியட்டாக எனக்குன்னு ஒரு தீர்வை நான் கண்டுபிடிச்சி இப்படி போகிறேன் ஆண்டவரே. அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்து இருக்கணும், அவருடைய வார்த்தையின்படி அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு அவசியமான ஒரு விஷயம் விசுவாசம். அப்படி அவிசுவாசமுடையவங்களாக இருந்தோம் அப்படின்னா பவுலோட ஆனால் பவுல் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருந்தார். அப்போ நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு அடிப்படையில் தேவையானது விசுவாசம். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை தொட்டு இருக்கிறார், எந்த அளவுக்கு பாவங்களை நம்மை விட்டு அகற்றி இருக்கிறார். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் உள்ள விஷயம், அவங்க அப்படி எப்படி பார்க்குறாங்க, இவங்க அப்படி பார்க்குறாங்க, தேவன் உன் மேலே சந்தோஷமாக இல்லை, இவங்க இப்படி இல்லை, இவங்க பாரு இவங்க உன்னை எப்படி நினைக்கிறாங்க, இப்படி நடத்துகிறாங்க. பிறரை குறித்து அநேக காரியங்களை ஒருவேளை பிசாசு நமக்குள்ளே கொண்டு வரலாம், இல்லாட்டி நம்முடைய மாம்சம் அப்படி இருக்கிறதுனால, அவிசுவாசம் நமக்குள்ளே நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம அப்படி நினைக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. எது உண்மை? தேவன் என்னை நடத்துகிற போது என்னை பயங்கரமாக நேசிக்கிறார், என் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, தேவன் எனக்கு அனுமதிக்கிற எல்லாமே என்னுடைய நன்மைக்கு ஏதுவாய், அவராலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஆண்டவர் நன்மைக்காக செய்கிறார். இந்த விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் நான் யாரை குறித்து நான் கவலைப்படுவேன், யாரை குறித்து நான் தப்பாக நினைப்பேன், யார் என்னை எப்படி இது பண்ணுறாங்க நடத்துகிறாங்க, யார் இப்படி என்னை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் யாரை குறித்து நான் யோசிப்பேன். அப்போ எனக்குள்ளே அந்த வார்த்தை கிரியை செய்யலைன்னா அது காரணம் அவிசுவாசம். தேவனுடைய வார்த்தை நம்மில் என்ன செய்கிறது? அநேக காரியங்களை குறித்து கேட்டோம். ரொம்ப உபாகமத்தில் ஒரு வார்த்தையை 8வது அதிகாரத்தில் இப்படி படிக்கிறேன், வேகமாக நாம்
படிச்சுட்டு போகிறேன். 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? நம்மை பிழைக்கும்படிக்கு செய்கிறது. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். இப்போ அடிப்படை இது முதல்ல அப்படின்னு பார்த்தா, அப்பத்துக்கு தேவை நமக்கு ஒரு பிழைப்பு, நம்முடைய உலக வேலை. ஆனால் நம் பிழைப்பதற்கு அப்பத்தை விட முக்கியமாக நமக்கு ஒரு காரியம் உதவி செய்து எது? தேவனுடைய வார்த்தை. இந்த பிழைப்பும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுதான் நம்மை உண்மையாக பிழைக்கும்படி செய்கிறது. நம்ம ஒரு வார்த்தை கேட்கும்போது இப்படி நான் யோசித்தேன், பணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம் அப்படி சொல்லலை. பணம் ரொம்ப அவசியம் இந்த உலகத்துக்கு, விசுவாசம் ரொம்ப அவசியம். அதாவது பணம் மட்டும் இருந்துட்டு விசுவாசம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஒரு நரகம். விசுவாசம் மட்டும் இருந்து பணம் இல்லைன்னா அது எல்லாருக்கும் தேவன் அப்படி அழைக்கிற அழைப்பு அல்ல. அது தேவன் ஒரு சிலருக்கு முழு நேரமாய் அவருக்காக ஊழியம் செய்யும்படிக்கு, ஒரு சிலருக்கு ரொம்ப தேவன் அழைத்த விசேஷித்த அழைப்பு. அது எல்லாருக்கும் இல்லை. ஆனால் பணமும் விசுவாசமும் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா எது முன்னாடி போகணும்? விசுவாசம் முன்னாடி போகணும். நாம் அநேக செல்வந்து உடையவங்களாக இருக்கலாம், சம்பத்து உடையவங்களாக இருக்கலாம். அது நம்மை மேன்மை பாராட்டாதபடிக்கு விசுவாசம் முந்தி வருகிறது. என்ன செய்து? இதெல்லாம் உன் கைப்பலனும் உன் சாமர்த்தியமும் இதை செய்யாதென்று உன் இருதயத்தில் சொல்லாதபடிக்கு, இதை செய்வதற்கு திராணியை கொடுத்த தேவன் மேல் உன் விசுவாசத்தை நம்பிக்கை வைக்கும்படிக்கு, உன் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்படிக்கு. அப்போ விசுவாசம் நம்மை முந்தி தள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நாம் வரும்படிக்கு தான் தேவன் நம்மை விரும்புகிறார். அவருடைய உண்மையிலே தேவனுடைய வார்த்தை விதையை போலது. விதைக்கே தேவன் ஒரு பெரிய எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட விதையாய் அதை நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். அப்போ இருதயம் ஒருவேளை நமக்கு கல்லும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் மயக்கமும் நிறைந்த, அதாவது முட்செடிகள் மாதிரி இருக்கிற நிலமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை மாற்ற தேவன்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதுதான் நான் கேட்குறேன், போகிறேன், மறந்துடுறேன், கொஞ்ச நேரத்தில் நான் விட்டுறேன். ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்குறேன், அது உண்மைதான். நம்மளால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ஆழமாக அது கிரியை செஞ்சு, ஆண்டவரே இப்படி நீங்கள் பேசுனீங்க, நான் இப்படி இருக்கிறேன், அதுக்காக நான் பிரயாசப்படாமல் கூட இருக்கிறேன், அதை பற்றி கவலைப்படாமல் கூட இருக்கிறேன் ஆண்டவரே, அப்புறம் எப்படி நீங்கள் எங்களுக்கு கிரியை செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம் தேவனுக்கிட்ட நம்மை முழுவதுமாய் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய காரியம். பவுலோட காரியத்தை குறித்து நம்ம அப்படி கேட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த பெரையா பட்டணத்தார், அதுக்கப்புறம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அந்த சந்ததிகள் இயேசு கிறிஸ்து போல நாம் இருந்தோம் அப்படின்னா அந்த சபையாரை போல இருப்போம். அந்த சபையாரை போல நாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நம்ம எபிரேயர் 10வது அதிகாரத்தில் இப்படி நம்ம பார்க்குறோம். 10வது அதிகாரம் 5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் 19வது வசனத்தில் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி இதோ வருகிறேன் என்று சொன்னார். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணார்? அவருக்கும் அப்படியே இதெல்லாம் வரல. அப்படியே ஆவியானவரின் வாழ்க்கையை பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினால தான் தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், பாவம் இல்லாமல் வாழ முடிந்தது, தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார். ஆனால் அதற்கு தேவையாக இருந்தது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற புஸ்தக சுருள். அன்னைக்கு புஸ்தக சுருள், இன்னைக்கு பைபிள். புஸ்தக சுருளில் என்னை பற்றி இப்படி எழுதியிருக்கு ஆண்டவரே, என்ன எழுதியிருக்கு? நான் இதுக்காக பிறந்தவன், நான் இதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவன், நான் இப்படி இருக்கணும், இதனுடைய வார்த்தை, இந்த நியாயப்பிரமாணம், இது இப்படி இருக்குது, நான் கை கொள்ளணும், ஒருபோதும் நான் இப்படி உடைய வழியை விட்டு விலகக்கூடாது, நான் அழைக்கப்பட்ட அழைப்பு தேவனே இது உமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலும் அவர் எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவராக இருந்தார் அதை ஆராய்ச்சி, ஆண்டவரே இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இன்னைக்கு மாதிரி அவருக்கு அநேக
ரிசோர்சஸ், வளங்கள் இல்லை, வேத வார்த்தைகள் அவருக்கு இல்லை, வேத வார்த்தைகளை சொல்கிற ஒருத்தரும் இல்லை, தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை, தனி ஒருத்தராக இருந்து அவர் அந்த காரியத்தை செஞ்சார்னா இவ்வளவு நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பார். ஆனால் அதே தான் அந்த ஜனங்களும் பண்ணுறாங்க. யார்? பெரையா பட்டணத்தார். அதுபோல் நாம் இருந்தோம் அப்படின்னா ஒருவேளை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளை குறித்தும் அப்படி சொல்லும்படிக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். ஜோடி இல்லாமல் இராது, கேட்டோம், ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. பரிசுத்த இந்த எபிரேயர் 10 பார்க்குறோம். இதை குறித்து பரிசுத்தாவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எதை குறித்து? ஒரு உடன்படிக்கை குறித்து. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது யார் நமக்கு கூட இருந்து செய்கிறார்? பரிசுத்தாவியானவர் சாட்சி சொல்கிறார். அந்த பரிசுத்தாவியானவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் நமக்கு அவருடைய சாயலாய் மாற உதவி செய்வார். அவருக்கென்று நிலைத்திருக்க உதவி செய்வார். நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து செல்ல வேண்டும். அதாவது நாம் பலம் இல்லை, நான் இப்படி அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தைக்கு அதை ஃபஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்து தான் அவங்க ஒரு மாஸ்டர் டிகிரி முடிக்க வைக்கிறாங்க. அதே போல தான் நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே இல்லை அப்படின்னு இல்லை. தாழ்மை உள்ளவர்களாய் வேதத்தை திறக்கும்போது நான் ஒரு விஷயத்தை பிரதர் சொன்னாங்க. அது எப்படி நான் குருடனா எனக்கு தெரியல அப்படின்னு நான் ஆண்டவரே எனக்கு தெரியல அப்படின்னு வர வார்த்தையை கேட்கும்போது ஆமாம் ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு கேட்கிற திறந்த இருதயம் உள்ளவங்களாக நம்ம வந்தோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த விஷயம் எனக்கு புரியல, நான் அவிசுவாசமாக இருக்கிறேன், நான் இந்த விஷயத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, இது ரைட்டுன்னு தெரியுது ஆனால் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தேவனுக்கிட்ட பலத்துக்காக கேட்கும்போது அவர் நம்மை நிரப்பி தம்முடைய ஆவியால் நிரப்பி அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை அவரை போல சாயலுள்ளவர்களாய் பரிபூர்ணத்தை நோக்கி நம்மை நடத்தி செல்வார். ஆமீன். தேவன் விருப்பம் அப்படி செய்வார் என்று நம்பிக்கை அளிக்கிறேன்.